நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இது 2 தான் வந்து நம்ம ஹியூமன் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஒரு எந்த ஆர்கானிசம் இருந்தாலும், ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் 2 வகையான கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று ஹார்மோனல் கண்ட்ரோல், அதாவது கெமிக்கல் மீடியேட்டட் கண்ட்ரோல். இன்னொன்று நியூரல் கண்ட்ரோல். நியூரல்லையும் எலக்ட்ரிக்கல் மீடியேட்டர் இருக்குது, கெமிக்கல் மீடியேட்டர் இருக்குது. ஸோ இந்த 2 கண்ட்ரோலில் தான் ஒரு ஹியூமன் பாடி இயங்குது. வேறு எந்த லிவர் ஆர்கானிசம்ஸ் வந்து உயிரோடு இருக்குது இயங்குது, எந்த கண்ட்ரோல் ரிலேட்டட் ஆக்ஷன்லாம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோயர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போரிஃபெரா அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கெல்லாம் ஒரே ஒரு நியூரான் தான் இருக்கும். அந்த நியூரானே எல்லா வேலையும் பண்ணும். அதே வந்து கொஞ்சம் அதிகமாக காக்ரோச்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் கேங்லியான்ஸ் இருக்கும். அனலிடா அது மாதிரி ஆத்ரோபோட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கேங்லியான்ஸ். கேங்லியான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நியூரான் கலந்துருக்கிறது தான் ஒரு கேங்லியான். ஓகேங்களா? 4-5 நெர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெர்வ் ட்ராக்ஸ் மட்டும் இருந்தால் போரிஃபெரா அது மாதிரி லோயர் ஆர்கானிசம்ஸ். 4-5 நெர்வ் இருக்குது, நெர்வ் ட்ராக்ஸ் வந்து சேர்ந்து ஒரு கேங்லியன் ஃபார்ம் ஆனிச்சு. ஒரு 4 குரூப் இருக்குன்னா அதுதான் நிறைய கேங்லியன் ஃபார்ம் ஆகும். அது ஒரு பிரெயினோட ப்ரிமிட்டிவ் கண்டிஷன். ஸோ அது மாதிரிலிருந்து டெவலப் ஆகி நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு மேமல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரெயினே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரெயினில் இருக்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த பிரெயினில் என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது, நியூரான்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நியூரன் மெம்பரின் எப்படி எக்ஸைட்டபிலிட்டி இருக்குது, ஸ்டிமுலஸ் இருக்குது, எப்படி இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அதர் சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் ஐ அண்டு சம் நோஸ் அண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். நோஸ் அண்டு இது அதாவது சென்சரி ஆர்கன். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பற்றி பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா இப்போ நம்ம வந்து நெருப்பு தொட்டோம்னா நம்ம கை டக்குன்னு வந்துடும்ல நம்மளே அறியாமையே, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதாவது நம்ம யோசிக்காமையே நம்ம ஒரு செயலை பண்ணுறது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எத்தனை டைப்பாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நியூரோனோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்க போகிறோம். நியூரோனோட ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது டென்ட்ரைட்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு செல் பாடி இருக்கும், சைட்டான்லேருந்து ஆக்சான் வரும், ஆக்சான்லேருந்து இது இருக்கும், நெர்வ் டெர்மினல்ஸ் இருக்கும், இந்த சினாப்சிஸ். இதுதான் செல் பாடி, நிசில் கிரானல்ஸ் இருக்கும், இது டென்ட்ரைட்ஸு. ஒரு டிப்பிக்கல் நியூரான் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும், இது ஆக்சான். மைலினேட்டட்னா ஸ்குவான் செல்ஸ் இருக்கும், நான் மைலினேட்டட்னா ஸ்குவான் செல்ஸ் இருக்காது. அப்புறம் இது சினாப்சிஸ் வித் அதர் நியூரான்ஸ் இருக்கலாம், அல்லது ஒரு நெர்வ் மசில் ஜங்ஷன் இருக்கலாம், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதான் ஒரு டைப் ஆஃப் நியூரான், ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் நியூரான் சொல்லுவாங்க. இது அப்படின்னு டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஹியூமன் நியூரல் சிஸ்டம், பிரெயின் இருக்குன்னு பார்த்தாச்சு, நியூரல் சிஸ்டம் அவ்வளோதான். ஸோ கோஆர்டினேஷன்னா மெயின்டைன் பண்ணுறது, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை எப்படி வந்து மூவ் பண்ணுறது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்பிரேஷன்லேருந்து சர்க்குலேஷன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் நியூரல் சிஸ்டம். ஸோ இந்த நியூரல் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், அதுதான் நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. விச் கேன் டிடெக்ட், ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை. ஃபார் எக்ஸாம்பிள் நியூரல் ஆர்கன்ஸ்னால் வெரி சிம்பிள் இன் லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போ ஹைட்ரால் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதே இன்செக்ட்ஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்லியன் ப்ரெசென்ட் இருக்கும். கேங்லியானா நிறைய நியூரல் டிஷ்யூஸ் சேர்ந்ததுக்கிறது தான் கேங்லியா. வெர்டிபிரேட்ஸ் நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோர் டெவலப்டு நியூரல் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஹியூமன் நியூரல் சிஸ்டம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூரல் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் மெயினாக வந்து கமாண்ட் பண்ணுறது. சிஎன்எஸ்னாவே கமாண்ட் பண்ணுறாரு கண்டிஷனுக்கு வந்துடும். அப்புறம் ஸ்பைனல் கார்டு, இது 2 தான் கமாண்ட் பண்ணுறது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா வெளியில் இருக்கிற நியூரான்ஸ். அது எப்படி பிரிப்பாங்கன்னா 2 டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஏஎன்எஸ்ல பிஎன்எஸ் 2 இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் 2 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பிரிக்கிறத பொறுத்து இந்த பிஎன்எஸ்லேயே வந்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் 2 பிரிக்கிறாங்க. இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா ஸ்கெல்டல் மசிலில் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கறது, அது மாதிரி வேலை பண்ணுறது. இந்த ஏஎன்எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசரல்னால் என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம பாடி ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட்டு, லிவரு, பிளட் வெசல்ஸு, இதுக்கெல்லாம் வந்து சிக்னல் கொடுக்குறது இந்த ஏஎன்எஸ், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்லேயே சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பிஎன்எஸ் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்னா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை மட்டும் வச்சுக்கோங்க. அது கூட எல்லா ஃபங்க்ஷனும் அப்படி சேர்த்து வரும். பேராசிம்பத்திக் நர்வஸ்னால் ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறது, ரிலாக்ஸேஷன் பண்ணுறது. இது அதாவது ஹைட் இன் ரெஸ்பான்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னாடி பார்த்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சொமாட்டிக்னா ஸ்கெல் மசில்ஸுக்கு அந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்கிறது. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் சிஎன்எஸில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் இந்த இடத்துல மெயினாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது எல்லா இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு தவிர்த்து மீது எந்த நர்வ் இருக்கோ எல்லாமே பாடியோட ஸ்கின்னு, அது மாதிரி மற்ற ஆர்கனு எல்லா இடத்துலையும் ரிசப்டார்ஸ்லேருந்து கொண்டு வந்து பிரெயினுக்கு கொடுக்கும், சிஎன்எஸ் கொடுக்கணும். ஸோ கம்ப்ரைஸ் ஆல் நர்வ்ஸ் ஆஃப் பாடி அசோசியேட்டட் வித் சிஎன்எஸ் கொண்டு வரும். எல்லா பிஎன்எஸ் இருக்க எல்லா நர்வ்ஸ் சிக்னல்ஸும் வந்து சிஎன்எஸ் கொண்டு வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் பாடியை கண்ட்ரோல் பண்ணும். The nerve fibers of the PNS. PNS na peripheral nerve system. 2 டைப்ஸ் இருக்குது. afferent nerves and efferent nerves. 2 டைப்ஸ் இருக்குது.
அஃபரண்ட் நர்வ்ஸ்னா கொண்டு வரது, எஃபரண்ட்னா வெளியே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ரிசெப்டார் இருக்குது, அங்கே ஒரு இப்போ சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு பிரெயினுக்கு கொண்டு வரது என்னது, அதுதான் அஃபரண்ட். அதே பிரெயின்லேருந்து திரும்பி அந்த ஸ்கின்னு கொண்டு போய் இந்த ஸ்கின்னை தூக்கிடு, நவுத்திடு, தூரமாக நவுத்திடு, என்ன சுடுது அப்படின்னு சொல்கிறது தான் எஃபரண்ட். ஸோ அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் ட்ரான்ஸ்மிட் இம்பல்சஸ் ஃப்ரம் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் டு சிஎன்எஸ். இதே எஃபரண்ட்னா சிஎன்எஸ்லேருந்து ரெகுலேட்டரி இம்பல்ஸ் சிஎன்எஸ்லேருந்து கன்சர்ன்டு பெரிஃபரல் டிஷ்யூஸ் எங்கே நம்ம சொல்லணுமோ அங்கே போய் சொல்லுவோம். இப்போ காலை சுடுது அப்படின்னா காலை எடுத்துன்னு சொல்கிறது எஃபரண்ட், காலை சுடுதுன்னு சொல்கிறது அஃபரண்ட். பிஎன்எஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம் ரிலேஸ் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு ஸ்கெல்டல் மசில்ஸ். ஸ்கெல்டல் மசில்ஸ்க்குலாம் கொண்டு போகிற இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாருங்கள் சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎன்எஸ்லேருந்து இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ், பிளட் வெசல்ஸு, அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த பாடி, ஹார்ட்டு, அப்புறம் பிளட் வெசல்ஸு, மற்றபடி லிவர், அது மாதிரி அப்டாமினல் மசில்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ்க்குலாம் இங்கே தான் போகுது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், அது மாதிரிலாம். இந்த ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் வந்து இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணி சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்திக்காக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இன்னொரு டைப் ஆஃப் நியூரல் சிஸ்டம் வந்து விசரல் தான், ஒரு பார்ட் ஆஃப் த பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் தான். அதாவது நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா, ஃப்ளக்ஸஸ், இதுக்கெல்லாம் வந்து சப்ளை இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்கிறது தான் பை விச் இம்பல்சஸ் ட்ராவல் ஃப்ரம் த சிஎன்எஸ் டு த விசரா. அதெல்லாம் குறிக்கிறதா விசரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. விசரா டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இதுதான் கான்செப்ட். விசரல் நர்வஸ் சிஸ்டம்னா சிஎன்எஸ்லேருந்து விசராக்கு போகிறது, விசராலிருந்து மறுபடியும் சிஎன்எஸ்க்கு போகிறது. இது விசரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒரு பார்ட்னு சொல்லுவாங்க பிஎன்எஸ்லேயே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூரான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட். ஸோ நியூரான் பற்றி என்ன சொல்லியிருக்கோம், நியூரான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நியூரான், டிப்பிக்கல் நியூரான் எப்படி இருக்குன்னா இப்படி தான், டென்ட்ரைட்ஸ் அப்படி நிறையா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு செல் பாடி, அதாவது சைட்டான்னு சொல்லுவாங்க, இதுதான் சைட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நியூசில்ஸ் கிரானியூல்ஸ், இதெல்லாம் வந்து செல் பாடிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கிறது ஸ்குவான் செல்ஸ். இந்த ஸ்குவான் செல்ஸ் தான் மைலின் சீத்துக்கு கொடுக்கும். ஓகேங்களா. மைலினேட்டர்னு சொல்லுவாங்க, இந்த மைலின் சீத்து கொடுக்குறது தான் ஸ்குவான் செல்ஸ். அதாவது பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்கும், இன்னொன்று சென்ட்ரல் நர்வ்ஸ் ரெண்டு இருக்கும். பிரெயின் இருக்கிற நர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்குவான் செல்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் இருக்கும். அதுதான் இப்போ ஒரு நர்வ் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் வந்து அங்கே இருக்கும், ஆனால் அது ஒரு நர்வ் ரீஜெனரேஷன் பண்ணாது. பட் வந்து பெரிஃபரல், அந்த பிரெயினை தவிர இது உடம்புல எங்கே நியூரான் இருந்தாலும் இந்த ஸ்குவான் செல்ஸ் வந்து மைலின் சீத்தும் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த நர்வ் இப்படி கட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த நர்வ் வந்து ஒட்ட வச்சிரும் ஸ்குவான் செல்ஸ் இருக்கிற வரைக்கும். பட் பிரெயினில் அது மாதிரி கிடையாது. அதனால பிரெயின் டேமேஜ், இந்த அம்னீசியா, அல்ஜீமர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் டேமேஜ் ஆனால் ஒரு டைம் டேமேஜ் அப்படி எடுக்கவே முடியாது. பெரிஃபரல் நர்வ் சிஸ்டமில் டேமேஜ் ஆனால் கூட கொஞ்சம் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான பொசிஷன் வச்சோம்னா சேர்ந்துடும். ஸோ அதுக்கு காரணம் ஸ்குவான் செல்ஸ் தான். மைலின் சீத் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்குவான் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆக்சான், சென்டரில் போகிறது ஆக்சான். அந்த ஆக்சானுக்குள்ளே இருக்கிறது தான் ஆக்சோபிளாசம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது சைட்டோபிளாசம் சொல்லலாம், நர்வுக்குள்ளே இருக்கிறது நியூரோபிளாசம் சொல்லலாம். நம்ம மைலின் சீத் வந்து ஸ்குவான் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னா ரெண்டு ஸ்குவான் செல்ஸ்க்கு நடுவில் பார்த்துருக்கீங்களா, அதான் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். ஆக்சான் டெர்மினல்னா இது ஆக்சன் டெர்மினல். இதை ஸ்னாப்டிக் நாப்னா இந்த ஸ்னாப்டிக் நாப். இது என்ன பண்ணோம், இன்னொரு டென்ட்ரைட் கூட இப்படி இருக்கும். ஓகேங்களா. இது ஃபுல்லாக இந்த ரவுண்டுக்கு பேர் சினாப்டிக் லெஃப்ட். இல்லை ஒரு டென்ட்ரேட் கூட இல்லாமல் ஒரு மசில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு மசில்ஸ் இருக்குன்னா அந்த மசில் கூட இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் பேருக்கு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ ரெண்டு வகையாக இருக்கலாம், நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் மசில் கூட அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லை நெரு கூட நெருவு எடுத்துனா சினாப்டிக் லெஃப்டாக இருக்கலாம். இப்போ நெருக்குனா இது வந்து ஒரு ஆக்சான்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சான் டெர்மினல்னா இது போய் ஒரு டென்ட்ரேட் கூட அட்டாச் ஆகும். ஏன்னா அப்படி தான் வந்து கண்டக்ஷன் நடக்கும். ஸோ கண்டக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஒரு டென்ட்ரேட்லேருந்து இப்போ டென்ட்ரேட்டில் என்ட்ரி ஆகும் கண்டக்ஷனு, அப்படியே ஆக்ஷன் வழியாக தான் வெளியே வரும், வேறு எப்பயும் மாற்றி வராது. இதுதான் கான்செப்ட் இன் நியூரான்ஸில். அந்த கண்டக்ஷன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கண்டக்ஷன் இருக்கலாம். ஒன்று எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் கண்டக்ஷனாக இருக்கலாம். கெமிக்கல் கண்டக்ஷனாக சினாப்டிக் இதிலிருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும், ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனா ரெண்டு நர்வும் பக்கத்துலேயே இருக்கும், அதனால் கரண்ட் அப்படியே இம்பல்ஸ் அப்படியே தாவிக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி போகும், இப்படி சால்டேட்ரி கண்டக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. சால்டேட்ரி கண்டக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சானில் வந்து எப்பயுமே கரண்ட் மாதிரி தான் போகும்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும், கரண்ட் இப்படி தான் போகும். இங்கே ஆக்சான் இருக்க டெர்மினல் இப்படி தான் போகும். அப்படி போகும்போது மைலினேட்டரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மைலினேட்டர்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மைலின் இருக்குன்னா அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. இன்சுலேட்டர்னா அங்கே கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ இன்சுலேட்டர் மாதிரி அர்த்தம்னா என்ன ஆகும், இங்கே கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், தாவி போகும். தாவி போனால் ஃபாஸ்ட்டாக போயிடும். அதுக்கு பேர் தான் சால்டேட்ரி கண்டக்ஷன், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம். இதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே நார்மலாக அன்மைலினேட்டட் நியூரான்ஸ் இருக்குது. அன்மைலினேட்டட் நியூரான்ஸ்னால் இந்த மைலின் சீத் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், மெதுவாக போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சால்டேட்ரி கண்டக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும் அன்மைலினேட்டட் நியூரான்ஸில். ஸோ நம்ம தியரி பாட்டுக்கு வரும். ஸோ நியூரானில் மைக்ரோஸ்கோப் ஸ்ட்ரக்சர் உள்ள என்ன இருக்குது, செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான் இருக்குது. செல் பாடிக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும், அப்புறம் கிரானியூல்ஸ் இருக்கும். அந்த கிரானியூல்ஸ் நிசில் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. நிசில் கிரானியூல்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, நீங்கள் நியூரான்னு சொல்லணும். நிறைய ஷார்ட் ஃபைபர்ஸ் இருக்கும் அது மேலே இருக்கிறது, இதுதான் டென்ட்ரைட்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் நிசில் கிரானியூல்ஸ் ஆர் கால்ட் டென்ட்ரைட். இந்த டென்ட்ரைட்ஸ்லையும் நிசில் கிரானியூல்ஸ் இருக்குது.
ஷார்ட் ஃபைபர்ஸ் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் த செல் பாடி ஆர் சைட்டோபிளாசம் ரிப்பீட்டட்லி அண்ட் ப்ரொஜெக்ட் அவுட் ஆஃப் த செல் பாடி. அதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ். திஸ் ஃபைபர்ஸ் ட்ரான்ஸ்மிட் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி நோக்கி தான் இம்பல்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ தட் ஆக்சன் இஸ் எ லாங் ஃபைபர். இந்த லாங் ஃபைபர் தான் ஆக்சான். ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் ஆக்சான் ஹில்லாக்குன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்ட். ஓகேங்களா. இந்த டிஸ்டல் எண்ட் ஆஃப் விச் இஸ் பிரான்ச்டு. டிஸ்டல் எண்ட்னா எண்டு பார்ட். டிஸ்டல்னா தூரமாக இருக்கிறது எண்டு பார்ட். அங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரான்ச்சாக இருக்கிறது தான் ஈச் பிரான்ச் டெர்மினேட்ஸ் ஆஸ் ஏ பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் சினாப்டிக் நாப். இந்த சினாப்டிக் நாபில் தான் சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்கும். இப்படி சினாப்டிக் நாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஆக்சான்னா இப்படி வெசிக்கிள்ஸ் இருக்கும். அந்த வெசிக்கிளில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே வந்து பட்டோன்னே இப்படி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். பக்கத்தில் இருக்க நியூரானுக்கு போய் அட்டாச் ஆகிட்டு ரிசெப்டரில் பட்டு மறுபடியும் இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இப்படி தான் கண்டக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ சினாப்டிக் நாப் இருக்குது, பாசஸ் சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்குது, கண்டெய்னிங் கெமிக்கல்ஸ் கால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் உள்ளார இருக்கும். இந்த ஆக்சான்ஸ் டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. அது செல் பாடியிலேருந்து வெளியில் போகிறது தான் ஆக்சான். செல் பாடியிலேருந்து இம்பல்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். 2 சினாப்ஸ், ஒரு சினாப்ஸ் கொண்டு போகிறது. ஆரிய நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். நான் சொன்ன மாதிரி சினாப்ஸ்னா நியூரான் நடுவில் இருக்கிறது. நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்னா நியூரானுக்கும் மஸ்குலுக்கும் நடுவில் இருக்கிறது. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆக்சன் அண்ட் டென்ட்ரைட்ஸ். அதை பொறுத்து இப்போ ஆக்சன் நிறையா இருக்கா, டென்ட்ரைட் நிறையா இருக்கா, அதை பொறுத்து பிரிப்பாங்க. மல்டிபோலார்னா ஒரு ஆக்சன் இருக்கும் பாருங்கள், ஒரு ஆக்சன் இருக்கா. அதே மாதிரி நிறைய 1 2 3 4 5 6 டென்ட்ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ஆக்சன் 2 ஆர் மோர் டென்ட்ரைட்ஸ் இருந்தால் அது மல்டிபோலார். அப்போ இங்கே கொடுக்குறது ஒரு டிபிக்கல் மல்டிபோலார் நியூரான் ஃபவுண்ட் இன் த செரிபிரல் கார்டெக்ஸ். செரிபிரல் கார்டெக்ஸ் தான் இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைபோலார். பைபோலார்னா ஒன் ஆக்சன் ஒன் டென்ட்ரைட் ஃபவுண்ட் இன் த ரெட்டினா ஆஃப் த ஐ. நம்ம இது பின்னாடி படிப்போம். பைபோலார்னா ஒரு ஆக்சான் இருக்கும், ஒரு செல் பாடி இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு டென்ட்ரைட் இருக்கும். சார் ஒரு டென்ட்ரைட்டு, ஒரு செல் பாடி, ஒரு ஆக்சான் இருக்கும். இதுதான் வந்து பைபோலார். யூனிபோலார்னா செல் பாடி வித் ஒன் ஆக்சன் ஒன்லி ஃபவுண்ட் யூஸ்ட் இன் தி எம்பிரியோனிக் ஸ்டேஜ். நியூரான் வளரும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக இருக்கும். ஒரு செல் பாடி இருக்குன்னா ஒரே ஒரு ஆக்சான் தான் இருக்கும், டென்ட்ரைட்டே இருக்காது. ஓகேங்களா. இந்த யூனிபோலார். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 டைப் ஆஃப் ஆக்சான்ஸ் இருக்குது. ஆக்சானில் மைலினேட்டட், நான் மைலினேட்டட். மைலினேட்னா ஸ்கான்சில்ஸ் இருக்கும், அதனால அது வந்து மைலின் ஷீட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த கேப்ஸ் பிட்வீன் 2 அட்ஜசன்ட் மைலின் ஷீட் தான் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்பைனல் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸில் இருக்கும். அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் இஸ் என்க்ளோஸ்ட் பை a ஸ்கான்சில் பட் தட் நோ மைலின் ஷீட். மைலின் ஷீட்டே கிடையாது. இட்ஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் த அட்டானமஸ் அண்ட் சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும் அன்மைலினேட்டட் நியூரான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலான ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் இன் நியூரான் பார்த்தீங்கன்னா -90 மில்லி வோல்ட். இதிலிருந்து ஒரு கூட்டி ஒரு +35 மில்லி வோல்ட் இல்லை -35 மில்லி வோல்ட்டுக்கு கொண்டு போனால் தான் நெர்வ் வந்து கண்டக்ஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நெர்வ் நார்மலாகவே ஒரு நெர்வ் ஃபைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஆக்சான் வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னா, நான் கான்செல்ஸ் விட்டுட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குன்னா, வெளியில் வந்து பாசிட்டிவாக இருக்கும், உள்ளார நெகட்டிவாக இருக்கும். இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கிறது. இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் அதாவது டிஃப்ரென்ஸ், வெளியில் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இருக்குல்ல, அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து -90 மில்லி வோல்ட். டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல்னா இது எவ்வளோ தூரம் இந்த இருக்குது, இது எந்த இடத்துக்கு அந்த பக்கம் இருக்குதோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல், அதான் -90 மில்லி வோல்ட். ஸோ அது வந்து ரெஸ்டிங்லேருந்து ஒரு மூவ் ஆகுது ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து K + பெர்மியபிள். ஸோ K + பெர்மியபிள்னா K+ உள்ளார வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நார்மலாக. பட் வந்து நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக பிரிச்சதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து போலரைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ரெஸ்டிங் ஸ்டேட்டில் நெர்வ் ஈஸியாக போலரைஸ்டு ஸ்டேட்டில் தான் நெர்வ் இருக்குது. இதே வந்து இப்போ ஆக்ஷன் நடக்க போகுது, ஒரு இம்பல்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இப்படி இங்கே ஒரு இம்பல்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, வெளியில் -2 உள்ளார ப்ளஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கேருந்து இப்படி நெர்வ் கரண்ட் எப்பயுமே +2 - தான் போகும். அப்போ இங்கேருந்து இப்படி போகும். ஸோ எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நெர்வ் சிக்னல் பட்டுச்சு, அதனால் வந்து இங்கே அப்படி தான் இருக்கும். பட் இங்கே மாறிடுச்சு. எப்படின்னா, ஒரு ஏடிபிஎஸ் பம்ப் இருக்குது, Na+K+ATPase பம்ப்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம்னா 3 Na+ உள்ளார நவுத்தும், 2 K+ வெளியே நவுத்தும். அதனால் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் உள்ளார வந்துச்சு, நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆச்சு, Na வெளியில் நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ இந்த சிக்னல் என்ன பண்ணோம், உள்ளார இருந்து இப்படி போகுமா, அப்போ என்ன ஆகும்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துடும், மறுபடியும் இந்த பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துடும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் ட்ராவல் ஆகும். அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பக்கம் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் கண்டக்ஷன் நடக்கும் உள்ளார. ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கண்டக்ஷன் நடக்கும். 3 Na+ உள்ளார வர 2 K+ வெளியே வரும். மறுபடியும் வந்து இது ஸ்டாப் ஆனோடனே சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தடுத்தோடனே Na+ வெளியே போயிட்டு K+ உள்ளார வந்துடும், அல்லது K+ உள்ளார தள்ளிடும். மெயினாக K+ தான் வந்து உள்ளார வேகமாக வர்றது. உடனே வேகமாக K+ உள்ளார வந்துட்டு அந்த சிக்னலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு.
ஸோ ரெஸ்டிங் மெம்பரைன் வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட், இது மூவ் ஆகிற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம தியரியில் படிப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அயன் சேனல்ஸ் நியூரல் மெம்பரின் பர்சனலாக இருக்கும். அந்த அயன் சேனல் என்னன்னா அயன் சேனல் Na+K+ATPase பம்ப்னு சொல்கிறாங்க. இந்த அயன் சேனல். ஸோ இந்த அயன் சேனல் வந்து செலக்டிவ்லி பெர்மிபிள் டு டிஃப்ரெண்ட் அயானுக்கு செலக்டிவாக பெர்மிட்டாக இருக்கும். அதாவது K+Na+. ஃபார் எக்ஸாம்பிள், when the neuron is not conducting any impulse கண்டக்ட் பண்ணல, ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த ஆக்சனல் மெம்பரன் இஸ் கம்பேரிட்டிவ்லி மோர் பெர்மிபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ். இந்த ஆக்சனல் மெம்பரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொட்டாசியம் அயான்ஸ் தான் பெர்மிபிள். அப்போ என்ன பண்ணும், பொட்டாசியம் அயான்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இம்பெர்மிபிள் டு சோடியம் அயான்ஸ். சிமிலர்லி த மெம்பரன் இஸ் இம்பெர்மிபிள் டு நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ். அதே ரெஸ்டிங்கில் இருக்கும்போது இம்பெர்மிபிள் எதுக்கு, Na+க்கும் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ்க்கும். பெர்மிபிள் எதுக்கு, K+க்கு. present in the axoplasm. Consequently, the axoplasm inside the axon, அந்த உள்ளாருக்கு பார்த்தீங்களா, ஆக்சனுக்குள்ளே இருக்கிறது ஆக்சோபிளாசம். அதுக்குள்ளே எப்பவுமே ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் K+ இருக்கும். அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ப்ரோட்டீன்ஸ் உள்ளார அதிகமாக இருக்கும். லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Na+. இதனால என்ன ஆகும், உள்ளார நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா. இன் கான்ட்ராஸ்ட், த ஃப்ளூயிட் அவுட் சைட் த ஆக்சான், அதாவது அவுட் சைட்னா வெளியில், அதாவது வெளியில் இதுதான் ஆக்சான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா Na+ அதிகமாக இருக்கும், K+ கம்மியாக இருக்கும். ஸோ லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் K+, ஹை கான்சன்ட்ரேஷன் Na+, அண்ட் திஸ் ஃபார்ம் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்போ எப்படி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஃபார்ம் இருக்குது, உள்ளார K+ அதிகமாக இருக்குது, வெளியே Na+ அதிகமாக இருக்குது. இப்போ வெளியில் ப்ளஸ் இருக்குது, உள்ளார நெகட்டிவ் இருக்குது. K+ அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் அயன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் நெகட்டிவ் உள்ளார இருக்குது. இந்த அயனிங் கிரேடியன்ட் தான் ரெஸ்டிங் மெம்பரன் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது. இது எப்படி மெயின்டைன் பண்ணப்படுதுன்னா, எப்பயுமே என்ன பண்ணோம், Na+ வெளித்தள்ளும். எப்போ, ரெஸ்டிங்கில். நான் சொல்கிறது ரெஸ்டிங்கில் K+ தான் பெர்மிபிளாக இருக்கும். சப்போஸ் ரெஸ்டிங்லேருந்து கொஞ்சம் டிவேட் ஆகிடுச்சுன்னா கூட Na+ வெளியே வந்து K+ உள்ளார போயிட்டு வெளியில் பாசிட்டிவ் உள்ளார நெகட்டிவ் மெயின்டைன் பண்ணிக்கும். இது ரெஸ்டிங்கில். இதே ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, 3 Na+ உள்ளார வரும். ஏன்னா வெளியில் நெகட்டிவாக மாற்றணும், உள்ளார பாசிட்டிவாக மாற்றணும். இதுதான் டீபோலரைசேஷன் சொல்லுவாங்க. போலரைசேஷன் ஆனது மறுபடியும் டீபோலரைசேஷன் பண்ணது. மறுபடியும் இதை வந்து மறுபடியும் பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு பேர் ரீபோலரைசேஷன். ரெஸ்டிங் ஸ்டேட்டு கொண்டு போகிறது ரீபோலரைசேஷன். அப்புறம் இது ரெஸ்டிங் போயிடும், மறுபடியும் ரெஸ்டிங்லேருந்து போலரைசேஷன். ரெஸ்டிங்னாவே போலரைசேஷன் தான், அப்புறம் டீபோலரைசேஷன். இப்படி தான் வரும். வெளியில் 2K+ வரும். இது ஆக்ஷன் நடக்கும்போது. ரெஸ்டிங் எடுக்கும்போது Na+ எங்கே பாது, Na+ வெளியே தள்ளிட்டு K+ உள்ளார கொண்டு வரும். 3Na+, 2K+. ஏன்னா வெளியில் பாசிட்டிவாக மாற்றணும் ரெஸ்டிங்கில் இருக்கும்போது, அதுக்கோசரம். ஆஸ் ரிசல்ட், த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆக்சன் மெம்பரன் பாசஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் while its inner surface becomes negatively charged and therefore is polarized. Polarizedனா பாசிட்டிவ் நெகட்டிவ், வெளியில் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெஸ்டிங் மெம்பரன் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, -90 mV. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. when a stimulus is applied at a site, ஒரு சைட்டில் அப்ளைட் ஆகுது. நம்ம இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, நான் சொன்னது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் ஏவில் அந்த போலரைஸ்டு மெம்பரைன் அட் த சைட் ஏ பிகம்ஸ் ஃப்ரீலி பெர்மிபிள் டு Na+. அப்போ ஸ்டிமுலஸ் வந்து பட்டவனே அந்த மெம்பரைன், இப்போ ஸ்டிமுலஸ் நீங்கள் பட்டிங்க, அப்போ மெம்பரைன் பெர்மிபிள் டு Na+. அப்போ 3Na+ உள்ளார போயிடும். இப்போ எப்போ ஆக்ஷன் நடக்கும்போது, ஆக்ஷன்னா ஸ்டிமுலஸ் வந்து பட்டும் போது. This leads to a rapid influx of Na+, followed by the reversal of polarity at the site. The outer surface of the membrane becomes negatively charged, inner side positive charged. அப்போ என்ன ஆகுது, உள்ளார அதிகமாக இருந்ததுனால என்ன, வெளியில் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, சரி வெளியில் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு, உள்ளார பாசிட்டிவ் ஆயிடுச்சு. The polarity of the membrane at the site is reversed and hence depolarized. இப்போ இதுக்கு பேர் டீபோலரைசேஷன், டீபோலரைஸ்ட் ஆயிடுச்சு. இதே வந்து வெளியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் இது போலரைஸ்டு ஸ்டேட். மறுபடியும் இது வந்து என்னாச்சு, மறுபடியும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இது ரீபோலரைஸ்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் ஒரிஜினல் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது போலரைசேஷன் தான் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பிளாஸ்மா மெம்பரன் தி சைட் ஏ இஸ் கால்டு த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ வந்து இந்த சைட் ஏல பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துருச்சா, எங்கே சைட் ஏ இருக்குது, இந்த இங்கே இருக்கிறது இதுதான் ஏ சைட்டு. வெளியில் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கா, அதுதான் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அது இன்னும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்குன்னா இங்கே பக்கத்தில் இப்படி இருக்கும், இங்கே பக்கத்தில் இப்படி இருக்கும். இங்கே இருந்தானே சிங்கிள் வந்துச்சு, உடனே என்ன பண்ணோம்னா அந்த பக்கம் ட்ராவல் ஆகும். சென்ட்ரல் வந்து பட்டுச்சுனாவே, பட் சினாப்ஸில் வந்து பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சன்னாவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் செல் பாடி இருக்குன்னா, இங்கே வந்து பட்டுச்சுன்னா இங்கே ஒரே பக்கம் தான், இங்கே தான் வந்து படும். சப்போஸ் இங்கே கொடுத்திங்கன்னா அந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும். சப்போஸ் நம்ம இங்கே கொடுத்தோம்னா என்ன இப்படி தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி போகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி போகும். அப்போ என்னாச்சு, இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிரும், இந்த இடத்துல நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அது மாடி பக்கத்தில் இருக்கிறது பார்க்கும், இது இங்கே வரும், இங்கே போகும், அப்படி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். இட்ஸ் இன்ஃபேக்ட் டெர்ம்ஸ் நெர்வ் இம்பல்ஸ். இதை தான் நெர்வ் இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஏ சைட் ஏங்கிற பாயிண்ட் அட் சைட்ஸ் இமீடியட்லி அஹெட்னா அடுத்தது இருக்குது, இதுதான் அடுத்த சைட்டு. இந்த ஆக்சன் அதுதான் சைட்டு பின்னு வச்சுக்கோங்க. அந்த சைடு மறுபடியும் பாசிட்டிவ் சார்ஜ் அவுட் சைடில் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இன்சைடு இருக்குது. ஆமாம்லாம் பாசிட்டிவ் வெளியில், நெகட்டிவ் இன்சைடில் இருக்குது.
ஆஸ் ஏ ரிசல்ட் கரண்ட் ஃப்ளோஸ் ஆன் தி இன்னர் சர்ஃபேஸ் ஃப்ரம் சைட் ஏ டு பி. இந்த ஏ சைட்லேருந்து பி சைடுக்கு உள்ளார போகும். உள்ளார இன்னர் சைடில் ஏ டு பி போகும், வெளி சைடில் பி டு ஏ போகும். ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் போகணும் எப்பயுமே. அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு ஏ டு கம்ப்ளீட் த சர்க்யூட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோசரம். ஹென்ஸ் த polarity at the site is reverse. ஸோ polarity ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எங்கே வந்துருச்சு? இப்போ பிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. தஸ் த இம்பல்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் சைட் ஏ அரைவ்ஸ் அட் பி. அதே மாதிரி அடுத்தடுத்து ரிப்பீட்டட் ஆகி லென்த் ஆஃப் த ஆக்ஷன் கண்டினியூஸாக எண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும், கண்டக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரைஸ் இந்த ஸ்டிமுலஸ் இன்டியூஸ்டு பெர்மிபிலிட்டி ஆஃப் NA ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட். இப்போ இந்த ஸ்டிமுலஸ் பட்ட உடனே NA ப்ளஸ் என்னாச்சு? வேகமாக சல்லுன்னு உள்ளார வந்துச்சா 3NA ப்ளஸ் உள்ளார 2K ப்ளஸ் உள்ளார. அது என்னது ரொம்ப ஷார்ட். உடனே என்ன பண்ணோம்? இது வந்த உடனே ஆள் வந்துட்டாங்க உள்ளார, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உடனே K ப்ளஸ் வெளியே போயிடும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் இட் குயிக்ஸ்லி ஃபாலோட் பை த ரைஸ் இன் பெர்மிபிலிட்டி டு கீப் K ப்ளஸ். பெர்மிபிலிட்டினா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, உள்ளார தானே அந்த அலோவ் பண்ணக்கூடியது மூவ் ஆகிறதுக்கு. வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் K ப்ளஸ் டிஃப்யூஸ் அவுட் சைட் தி மெம்பரைன். உடனே வேகமாக K ப்ளஸ் வெளியே போய் நிறுத்துறோம் எல்லாத்தையும் சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரிஸ்டோர் பண்ணிடும். எப்படி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரிஸ்டோர் பண்ணிடும் வெளியே இருந்தால் நெகட்டிவ் வச்சு. At the site of excitation, the fiber becomes one more responsive to the further stimulation. ஸோ மறுபடியும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சிடும். அப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டிமுலஸ் கொடுத்துட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சைட் ஏல இம்பல்ஸ் வந்து பட்டுச்சு. அப்போ என்ன ஆகும்? வெளியில் பாசிட்டிவ், சைட் ஏ என்னாச்சு? இது வேறு, இது எடுத்துக்காதீங்க. இது இந்த கலர் ஃபுல்லாக தான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இந்த கலர் ஃபுல்லாக தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ பாருங்கள், வெளியில் நெகட்டிவ் வந்துருச்சு, உள்ளார பாசிட்டிவ் வந்துருச்சா? கரெக்டு. இப்போ அடுத்தது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது. இந்த ப்ளஸ் எதுவும் இல்லை, NA ப்ளஸ் உள்ளார போகுது அப்படின்றாங்க, அவ்வளோதான். அந்த உள்ளார போகிற சிக்னல் காட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி சைட்டுக்கு என்ன பண்ணுது? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போக போகுது. அப்போ என்ன பண்ணுவோம்? இது இந்தாண்ட போயிடும், இப்படி உள்ளார இப்படி போகும். ஸோ உள்ளார A to B போகுது, வெளியில் B to A போகுது, கண்டக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் ஆகி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ இப்போ இம்பல்ஸ் எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த இம்பல்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன்: எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்மிஷன், கெமிக்கல் ட்ரான்ஸ்மிஷன். ஒரு சினாப்ஸ்னு என்ன சொல்லியிருக்கேன்? நெர்வ் இம்பல்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஒன் நியூரான் டு அனதர் த்ரோ ஜங்ஷன் கால்ட் சினாப்சிஸ். ஸோ இப்போ ஆக்சன் வந்துருக்குன்னா இந்த ஆக்சன்லேருந்து ஒரு சினாப்டிக் கிளஃப்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இது வந்து இன்னொரு டென்ட்ரைட் கூட ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஒரு நெர்வ் கூட ஃபார்ம் ஆகும். இல்லை அதே சினாப்டிக் நாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசில் கூட அட்டாச் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். இது நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், இது சினாப்சிஸ். ஓகேங்களா? சினாப்சிஸ் ஃபார்ம்ட் பை மெம்பரைன்ஸ் ஆஃப் எ ப்ரீ சினாப்டிக் நியூரான். ப்ரீ சினாப்டிக்னா இதுதான் சினாப்சிஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ப்ரீ சினாப்டிக். இந்த சினாப்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது போஸ்ட் சினாப்டிக். ஏன்னா நெர்வ் கனெக்ஷன் இப்படி தான் வருது, அதனால். ஸோ ப்ரீ சினாப்டிக் நியூரானும் போஸ்ட் சினாப்டிக் நியூரானும் 2 கனெக்ஷன் ஆச்சுன்னா சினாப்ஸ். இட்ஸ் மே ஆர் மே நாட் பி செப்பரேட் பை எ கேப் சினாப்டிக் கிளஃப்ட். சினாப்டிக் கிளஃப்ட்டுங்கிறது இப்போ இங்கே ஒரு நியூரான் இருக்குது, இங்கே ஒரு நியூரான் இருக்குது, இந்த சென்டர் பிளேஸ். ஓகேங்களா? இது ப்ரீ சினாப்டிக், இது போஸ்ட் சினாப்டிக், இது சினாப்சிஸ். இந்த சென்டர் ஸ்பேஸ் தான் சினாப்டிக் கிளஃப்ட். சினாப்டிக் கிளஃப்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்கும். எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இருக்காது, அப்படி கொஞ்சம் கிட்ட போயிடும். ஏன் டக்குன்னு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு. There are 2 types of synapses: electrical synapses, chemical synapses. Electrical synapsesல மெம்பரைன்ஸ் ஆஃப் ப்ரீயும் போஸ்ட்டும் ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அது இப்படி இருக்க மாதிரி. அப்போ எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், இப்படி ஃப்ளோ ஆக போயிடும் ஸ்ட்ரைட்டாக. எந்த கெமிக்கலும் ரிலீஸ் ஆகாது நடுவில். டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், இம்பல்ஸ் கனெக்ஷன் மாதிரி ரொம்ப அக்ராஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் ஃபாஸ்டர் தென் கெமிக்கல் சினாப்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்லாம் ரேராக இருக்கும் நம்ம சிஸ்டமில். நம்மளெல்லாம் மெயினாக கெமிக்கல் சினாப்ஸ் தான். இப்போ எவ்வளோ வேகமாக கெமிக்கல் சினாப்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்மிட் பண்ணது பாருங்கள். ஸோ கெமிக்கல் சினாப்ஸ்னால் இப்படி ஒரு சினாப்ஸுக்கும் இன்னொரு சினாப்ஸுக்கும் கேப் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணோம்? வெசிக்கல்ஸ் இருக்கும், அந்த வெசிக்கல்ஸ்குள்ளே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு கெமிக்கல் தான். ஸோ அது வந்து நீங்கள் பட்ட உடனே இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகி இங்கே போய் பட்டு இங்கே ரெசப்டாக இருக்கும், இங்கே ஆக்டிவேட் பண்ணி அப்புறம் பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் கெமிக்கல் சினாப்ஸ். மெம்பரைன்ஸ் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபீல்டு ஸ்பேஸ் இருக்கும், அதான் சினாப்டிக் கிளெஃப்ட். இந்த கெமிக்கல்ஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் எடுத்து சினாப்ஸ்க்கு இம்பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ஆக்சன் டெர்மினல்ஸ் கண்டைன் வெசிக்கல்ஸ். அதாவது ஆக்சன் டெர்மினல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெசிக்கல்ஸ் இருக்கும். இதுதான் வெசிக்கல்ஸ். ஓகேங்களா? சினாப்டிக் வெசிக்கல்ஸ் தான் ஆக்சன் டெர்மினல்னா எண்டில் ஃபில்டு வித் திஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். ஒரு இம்பல்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இம்பல்ஸ்னால் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாருங்கள், ட்ராவலாக வந்துகிட்டே இருக்கும். வந்து இங்கே எண்டில் பட்ட உடனே என்ன ஆகும்னா அரைவ்ஸ் அட் த ஆக்சன் டெர்மினல். அதாவது இந்த இடத்துக்கு உடனே இங்கே இருக்க வெசிக்கல்ஸ்லாம் போய் வெளியில் போங்கன்னு சொல்லுவோம். வெளியில் போன உடனே இங்கேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இட் ஸ்டிமுலேட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த சினாப்டிக் வெசிக்கல் டுவர்ட்ஸ் த மெம்பரைன் வேர் தே ஃபியூஸ் வித் த பிளாஸ்மா மெம்பரைன். என்ன பண்ணோம்னா இந்த வெசிக்கல் ஸ்டிமுலேட் பண்ணி போய் இந்த பிளாஸ்மா மெம்பரைன் இது போய் ஃபியூஸ் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லும். உடனே ஃபியூஸ் ஆனோன்னு என்ன ஆகும்? ஓட்டை போட்டு வெளியே தள்ளி விட்டுற எல்லாத்தையும். ஸோ இந்த ஸ்பேஸ் தான் சினாப்டிக் கிளெஃப்ட். பாருங்கள், இந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் சினாப்டிக் கிளெஃப்ட். இதுக்கு பேர் ப்ரீ சினாப்டிக் மெம்பரைன். இங்கே இருக்கிறதுக்கு பேர் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரைன். இதெல்லாம் சேர்த்து தான் சினாப்சிஸ்ன்னு சொல்கிறாங்க.
சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் பார்த்தாச்சு. ஆக்சான் டெர்மினல் இங்கே வந்து சிக்னல் வந்தோடனே இந்த வேலையில் ஆரம்பிச்சிடும். ஆக்சான் வந்து எப்படி சிக்னல் வரும்? டென்ட்ரைட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆக்சானுக்கு சிக்னல் வரும். ஓகேங்களா? ரெசெப்டார்ஸுங்கிறது போஸ்ட் சினாப்டிக் மெமரியில் ரெசெப்டார்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெசெப்டார்ஸ் தான் இந்த ரெசெப்டார் இங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அக்செப்ட் பண்ணோடனே என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற சிக்னல் அப்படி ட்ராவல் பண்ணும். சிக்னல் ட்ராவல் பண்ணி அடுத்தது செல்பாடி அப்படியே இதே மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். போஸ்ட் சினாப்டிக் மெமரின் வந்தோடனே ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த பிளாஸ்மா மெமரின்ங்கிறது ப்ரீ சினாப்டிக் வந்தோடனே பிளாஸ்மா மெமரினில் ஃபியூஸ் ஆகி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சினாப்டிக் லெஃப்ட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரிலீஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பைண்ட் டு த ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸில் போஸ்ட் சினாப்டிக் மெமரினில் இருக்கும். திஸ் பைண்டிங் ஓப்பன்ஸ் அயன் சேனல்ஸ் அலோவிங் என்ட்ரி ஆஃப் அயன்ஸ் which can generate action potential in post synaptic neuron. அதோட மறுபடியும் எக்ஸைட்டேட்டரியோ இன்ஹிபிட்டரியோ. அதாவது ஒரு சிக்னல் வருதுன்னா இந்த சிக்னல் வந்து எக்ஸைட் பண்ணலாம். எக்ஸைட்னா வேலை செய்ய அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்ஹிபிட் பண்ணலாம், வேலை செய்யாதுன்னு சொல்லலாம். ரெண்டு வகையான சிக்னலும் வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சிக்னல் வந்தோடனே வேலை செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கணும், அப்புறம் வந்து நிறுத்து போகுதுன்னு சொல்லி நிற்கிறதுக்கும் சிக்னல் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெண்டு வேலையாகவும் பண்ணுறதுக்கு அந்த ரெசெப்டாரில் பட்டோடனே ஆக்ஷன் கிரியேட் ஆகும் அடுத்த நியூரானுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நியூரானை பற்றி பார்த்துருக்கோம், கன்வெர்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சிஎன்எஸ்ல என்னென்னு பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்துற மாதிரி பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த பிரெயினில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சரி மூணாக பிரிக்கிறாங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின் வச்சுக்கோங்களேன், நிறையா மெயின் வேலை பார்க்குறது இதுதான். மிட் பிரெயினுங்கிறது ஒரு கனெக்ஷன் லிங்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு கார்போரல் குவாட்ரமினா இருக்கும், ஒரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோர் பிரெயினுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதுதான் செரிப்ரம் தான் ஃபோர் பிரெயின் மெயினாக காக்குறது. செரிப்ரம், தலமாஸ், ஹைப்போதலமாஸ் எல்லாம் ஒரு லிம்பிக் சிஸ்டம்லாம். ஸோ மெயினாக செரிப்ரம். அந்த செரிப்ரம் வந்து ஒரு கிளஃப்ட் மாதிரி இருக்கும். அதை ரெண்டு பிரெயின் இருக்குது சொல்கிறாங்க, அது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதை ரெண்டும் கனெக்ட் பண்ணிருக்கிறது கார்பஸ் கலோசம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஹைண்ட் பிரெயினில் 3 பகுதி இருக்குது. பான்ஸு, மெடுலா, செரிபெல்லம், அங்கே செரிப்ரம் ஒரு மிடில் ஆப்ளங்கேட்டா. ஸோ இந்த பான்ஸ் செல்லும் மிடில் ஆப்ளங்கேட்டா வந்து ரெஸ்பிரேட்டரி, அப்புறம் அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த அதுவும் முக்கியமாக இந்த பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அதிலிருந்து செரிப்ரம் அது மிடில் ஆப்ளிகேட்டாக இம்பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கோம் இந்த பான்ஸுங்கிறது. அப்புறம் இந்த மிடில் ஆப்ளிகேட்டிலிருந்து தான் ஸ்பைனல் கார்டு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள், இதுதான் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வந்துருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் பிரெயினுங்கிறது செரிப்ரம், இது ஃபுல்லாக இருக்கிறது. அப்புறம் தலமாஸும் ஹைப்போதலமாஸ் இருக்கிறது. ஸோ தலமாஸுங்கிறது ஹைப்போதலமாஸ் வந்து நம்ம பாடி, அதாவது தலமாஸுங்கிறது ஒரு சில ஃபங்க்ஷன் பண்ணோம், ஹைப்போதலமாஸுங்கிறது நம்ம பாடி டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹைப்போதலமாஸ்னா அந்த ஹைப்போதலம் வந்து செக்ரேட்டரி ஹார்மோன்ஸும் செக்ரேட் பண்ணோம். இந்த ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன், வேசோப்ரெஷன், ஆக்சிடோசின்னா அது இங்கே தான் செக்ரேட் ஆகும் ஹைப்போதலமாஸில். அதெல்லாம் அடுத்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் பார்ப்போம். அப்புறம் அது பிட்யூட்ரிக்கு வரும். இதான் பிட்யூட்ரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபோர் பிரெயினுக்குள்ளே இருக்குது, செரிப்ரம் இதெல்லாம். இந்த பாருங்கள், ரெண்டு பிரெயினுக்கு அந்த செரிப்ரம் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது, ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறது கார்பஸ் கலோசம். அந்த கார்பஸ் கலோசத்துக்கு கீழே இருக்கிறது தலாமஸ், அந்த தலாமஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போதலமாஸ், அது கீழே பிட்யூட்ரி. அவ்வளோதான். மிட் பிரெயினுங்கிறது இந்த ஃபோர் பிரெயினுக்கும் ஹைண்ட் பிரெயினுடைய பான்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் மிட் பிரெயின். அது இதுதான் மிட் பிரெயின். ஓகேங்களா? இந்த மிட் பிரெயின் இது வரைக்கும் தான். ஸோ இந்த மிட் பிரெயினுக்குள்ளே தான் இந்த செரிப்ரல் அக்வாடக்ட் இருக்கும். நம்ம அந்த நம்ம சாஜிட்டல் செக்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அப்படி தெரியல. மிட் பிரெயினுக்குள்ளே தான் செரிப்ரல் அக்வாடக்ட் இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம சிஎஸ்எஃப்லாம் ஃப்ளோ ஆகும், வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃப்ளோ ஆகும். அப்புறம் நம்ம ஹைட் பிரெயின் வந்தோம்னா, ஹைட் பிரெயினில் 3 பார்ட் இருக்குது. ஒரு பான்ஸு, ஒரு செரிபெல்லம், அப்புறம் ஒரு மிடில் ஆப்ளங்கேட்டா. ஓகேங்களா? இந்த ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் செரிபெல்லம்லாம் நடக்கும். ஹையர் ஃபங்க்ஷன்னா வாக்கிங், ஃபைன் மூவ்மெண்ட், இதெல்லாம் செரிபெல்லம் நடக்கும். இந்த பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயினுக்கெல்லாம். மிடில் ஆப்ளங்கேட்டாங்கிறது கனெக்டட் டு த ஸ்பைனல் கார்டு. இதுதான் வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஸ்பைனல் கார்டில் இருந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் போகும். ஒரு 12 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது, ஒரு 12 பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சாரி, ஸ்பைனல் நர்வ்ஸ் நிறைய வரிசையாக இருக்குது. கிரேனியல் நர்வ்ஸ் ஒரு 12 பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா இங்கேருந்து நம்ம அந்த ஃபேஷியல் நர்வு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்ஃபேக்டரி நர்வு, ஆக்லோமோட்டர், ஆப்டிக் நர்வ்லாம் நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அது இங்கேருந்தே தலாமஸ், நியூக்ளியஸ் போகலாம், இங்கேருந்து போகலாம், பான்ஸ், மிடில் அப்படிங்கிட்ட எல்லாமே போகும். ஓகேங்களா? அவ்வளோதான். 11 பேர்ஸ் ஆஃப் ரேடியல்ஸ் நர்வ்ஸ்னு நினைக்கிறேன். ஸ்பைனல் வந்து 12 பேர்ஸ் நர்வ்ஸ், எதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரெயின் இஸ் தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம், அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமே அதுதான். ஸோ அந்த பிரெயினில் எல்லா வேலையும் பண்ணும். அதாவது தெர்மோ ரெகுலேஷன், ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறது, இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ், லங்ஸ், ஹார்ட், கிட்னிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, வாலன்ட்ரி மூவ்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஹங்கர், தேர்ஸ்ட்டு, சாப்பாடு எல்லாம் 24 ஹவர் ரிம் சைக்கிள் எல்லா வேலையும் மெயின்டைன் பண்ணுறது இதுதான். மெமரி, ஸ்பீச் எல்லாம் பார்த்துக்கணும், அதில் எல்லா வேலையும் தான் பண்ணோம். ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு ஸ்கல்லுக்குள்ளே இருக்கும், கிரேனியம். அந்த கிரேனியங்கிறது ஸ்கல், அதாவது ஸ்ட்ராங் ப்ரொடெக்டிவ், இதுதான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் பிரெயினுக்கு. அதே மாதிரி இந்த பிரெயினுக்கு மேலே மெனிஞ்சஸ் இருக்குது. அந்த மெனிஞ்சஸ்னால் கிரேனியல் மெனிஞ்சஸ். அது 3 டைப் ஆஃப் லேயர் இருக்குது. அந்த மெனிஞ்சஸில் 3 டைப் இருக்குது, அவுட்டர், மிடில், இன்னர்னு சொல்லிட்டு. அவுட்டருங்கிறது டியூராமீட்டர், மிடிலுங்கிறது அரக்னைன் மெம்பரேன், இன்னருங்கிறது பயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ டியூராமீட்டர் அது எப்படி இருக்கிறது தான். இந்த பயாமீட்டர் தான் வந்து பிரெயின் டிஷ்யூ கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிரெயின் வந்து 3 பிரிஞ்சிருக்கு, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே.
சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் இதில் என்ன படிக்கணும்னா, ஒவ்வொரு இதோடைய சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுனா இங்கே என்ன பண்ணுது, இதுனா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹைப்போதலமஸ்னா இங்கே சொல்கிறது நீட்டின் ட்ரிங்கிங் மெயின்டைன் பண்ணுது. அது மாதிரி சிம்பிள் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இதுலேயே. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் மூணுமே. அதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது இந்த என்சிஆர்டி பேஸ் பண்ணி படித்தோம்னா. ஸோ ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலமஸ். சொன்ன மாதிரி செரிப்ரம் தான் மேஜர் பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயின் சொன்னாலே செரிப்ரம் தான் ஞாபகம் வரும். ஒரு டீப் கிளெஃப்ட் இருக்கும். செரிப்ரம்னு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா கிளெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா சென்டரில். அதான் வந்து லாங் ட்ரிவலி இன்ட்டு 2 ஹார்ஸ் 2 ஹார் பிரிக்கிறது. அதான் செரிபிரல் ஹெமிஸ்பியராக பிரிச்சிருச்சு. இது ரைட் செரிபிரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் பிரிச்சிருக்கு. இந்த ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த நடுவில் வந்து ஒரு நர்வ் ஃபைபர்ஸ் கனெக்ட் ஆகும். அதுதான் கார்பஸ் கலோசம்னு சொல்கிறாங்க. இந்த லேயர் ஆஃப் செல்ஸ் விச் கவர்ஸ் த செரிபிரல் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு செரிபிரல் கார்டெக்ஸ். இப்போ செரிபிரம் இருக்குன்னா இது நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்படி மேலே ஒரு செல்ஸ் இருக்கும். உடச்சி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செல்ஸ் இருக்கும். இது கார்டெக்ஸ். இன்னும் இருக்கிறது மெடுல்லா. நம்ம எப்பவுமே படிச்சுக்கோங்களா, வெளியில் இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளார மெடுல்லாங்கிறது. அவ்வளோதான். கவர்ஸ் த செரிபிரல் ஹெமிஸ்பியர் இருக்கிறது கார்டெக்ஸ் அண்ட் இட்ஸ் த்ரோன் இன்டு ப்ராமினன்ட் ஃபோல்ட்ஸ். வெளியில் இருக்கிறது அப்படி ஃபோல்டாக இருக்கும். அப்படியே வளவளன்னு வளைச்சு இருக்குமா. இது எதுக்குன்னா நம்ம வளைய அதிகமாக இருக்கா, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கிறதுக்கும் இது நேரம் நிமிஷம் இப்படி இருக்கும், இப்படி இருக்குமா. ஸோ அப்போ இப்படி இவ்வளோ பெருசு வர வேண்டியது இப்படி வளைச்சு இங்கேயே வச்சிருக்கு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நிறைய ரிசப்டார்ஸ் வரலாம், நிறைய நியூரான் நீங்கள் தக்க வச்சுக்கலாம். ஓகே, அதான் அந்த இது. அது மாதிரி நிறைய இருந்தால் நிறைய நியூரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நிறைய நியூரான்ஸ் இருந்தால் நியூரான்ஸ் அதிகமாக இருக்க மெமரி பவர் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் த கிரே மேட்டர். கார்டெக்ஸ்னா வெளியில் இருக்கிறது. இப்போ வெளியில் இருக்கிறது ஸோ நம்ம பார்த்துப்போம் கார்டெக்ஸ் மெடுல்லா. வெளியில் இருக்கிறது கிரே மேட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உள்ளே இருக்கிறது ஒயிட் மேட்டர். கார்டெக்ஸ் இஸ் கிரே மேட்டர் டியூ டு இட்ஸ் கிரேஷ் அப்பியரன்ஸ். நியூரான் ஆனால் ஸ்பைனல் கார்டில் அப்படியே மாறி வரும். ஓகேங்களா? வெளியில் வந்து ஒயிட் மேட்டர் இருக்கும், இல்லாதது கிரே மேட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூரான் செல் பாடிஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஹியர் கிவிங் த கலர். நியூரான் செல் பாடி அங்கே இருக்கிறதா அந்த கலர் கொடுக்குதுன்றாங்க. இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் கண்டெயின் மோட்டார் ஏரியாஸ். கார்டெக்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்கள். மோட்டார் ஏரியானா நம்ம கை கால் மூவ் பண்ணுற ஏரியா, அந்த மாதிரி மூவ் பண்ணுற விஷயம். சென்சிட்டிவ் ஏரியானா நம்ம டேஸ்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும்ல, ஸ்கின் டச்சு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர், இந்த மாதிரி சென்சேஷன் இருக்குலாம் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் லார்ஜ் ரீஜன்ஸ். அது தவிர்த்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ரீஜன் இருக்கும். சென்சரியும் கிடையாது, மோட்டரும் கிடையாது, ரெண்டும் கம்பைன் பண்ண ரீஜன் அசோசியேஷன் ஏரியாஸும் இருக்கும். அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் இன்டர் சென்சரி அசோசியேஷன்ஸ், மெமரி, கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து பண்ணும். செரிபிரல் கார்டெக்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அது கார்டெக்ஸில் இருக்கிறது அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் த ட்ராக்ஸ் ஆர் கவர்ட் வித் மைலின் ஷீத். இப்போ ஆக்சான்லாம் செரிபிரல் கார்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டோம். இது ஆக்சான் செல் பாடி. அந்த ஃபைபர்ஸ் எங்கே இருக்கும்? சரி, செல் பாடி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபைபர்ஸ் அதாவது ஆக்சான் எங்கே இருக்குன்னா மைலின் ஷீத்தில் கவர் பண்ணியிருக்குமா. அது எங்கே இருக்குன்னா இன்னர் பார்ட் ஆஃப் செரிபிரல் ஹெமிஸ்பியர் இருக்கும். அந்த இன்னர் பார்ட்டு தான் ஆக்சான் மைலின் ஷீத் இருக்கிறதுனால ஒப்பாக் வித் ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த லேயர் அண்ட் இஸ் அது ஒயிட் மேட்டர். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் தான் ஒயிட் மேட்டராக மாறி போச்சு. இப்போ வெளியில் வந்து செல் பாடி இருக்குன்னா உள்ளார ஆக்சான் இருக்குது, நியூரான் ஃபைபர் இருக்குது, அவ்வளோதான். இந்த செரிப்ரம் ரேப்ஸ் அரௌண்ட் ஸ்ட்ரக்சர் கார்டு தலாமஸ். ஸோ செரிப்ரம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அடியில் ரேப் ஆயிருக்கு, அதான் தலாமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த தலாமஸ் கீழே இருக்கிறது ஹைப்போதலமஸ், விச் இஸ் ஏ மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி மோட்டர் சிக்னல். ஸோ தலாமஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி மோட்டர் சிக்னல்னு சொல்லணும் நீங்கள். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பிரெயின் கால்டு ஹைப்போதலமஸ். இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலமஸ் தான். லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலமஸ். தலாமஸ்க்குன்னா அது கீழே இருக்கிறது ஹைப்போதலமஸ். இந்த ஹைப்போதலமஸ் கண்டெயின்ஸ் எ நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் விச் கண்ட்ரோல் பாடி டெம்பரேச்சர். ஹைப்போதலமஸ் என்னென்ன சென்டர் இருக்குது? பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஈட்டிங்கு சாப்பிட்றதுக்கு, ட்ரிங்கிங் பண்ணுறதுக்கு வேலை செய்ய சொல்கிறதா ஹைப்போதலமஸ் தான். இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் செவரல் குரூப்ஸ் ஆஃப் நியூரோ செக்ரட்டரி செல்ஸ். அதாவது இப்போ ஹைப்போதலமஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நியூரோ செக்ரட்டரி செல்ஸ் இருக்குது. நியூரோ செக்ரட்டரி செல்ஸ்னால் நியூரானே வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அதுதான் என்னது? ஏடிஹெச் ஆர் வேசோப்ரெசன் சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்சிடோசின் அதெல்லாம் செக்ரேட் பண்ணி பிட்யூட்டரி வழியாக கிராஸ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் லெசன் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ். இந்த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த செரிபிரல் ஹெமிஸ்பியர் அண்ட் ஏ குரூப் ஆஃப் அசோசியேட்டட் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இன்னர் பார்ட்னா ஹைப்போதலமஸ்க்கு உள்ளார அது அதாவது இன்னர் பார்ட்னா சென்டர் பார்ட். ஓகேங்களா? பொதுவாக சொல்ல போனால் ஸோ அந்த இன்னர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிம்பிக் சிஸ்டம்னு இருக்குது. லிம்பிக் லோப், லிம்பிக் சிஸ்டம். இந்த எமோஷன், பிஹேவியர், செக்ஷுவல், ப்ளஷர், ரேஜ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லிம்பிக் சிஸ்டம் தான். அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? அமெக்டலா, ஹைப்போகம்பஸ், அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அலாங் வித் த ஹைப்போதலமஸ் கூட சேர்ந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து செக்ஷுவல் பிஹேவியர், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட், ப்ளஷர், ரேஜ், ஃபியர் அண்ட் மோட்டிவேஷன்லாம் இதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக போகணும் அவசியம் இல்லை இந்த பிரெயின்ஸில். நெக்ஸ்ட் மிட் பிரெயின். ஃபோர் பிரெயின் முடிஞ்சு வச்சு அது மிட் பிரெயின் தான். இது எங்கே இருக்குது? தலாமஸ், ஹைப்போதலமஸ் ஆஃப் த ஃபோர் பிரெயினுக்கும் பான்ஸ் ஆஃப் த ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து கேனல் வந்து நடுவில் மிட் பிரெயின் இப்போ மிட் பிரெயின் இப்படி இருக்குன்னா நடுவில் ஒரு கேனல் போகுது, அதுதான் செரிபிரல் அக்வாடக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி மிட் பிரெயினுக்கு பின்னாடி போர்ஷன், அதாவது இப்போ தலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னா இதுதான் மிட் பிரெயின்னா, இந்த பின்னாடி தான் டார்சல் போர்ஷன். இந்த டார்சல் நடுவில் வந்து செரிபிரல் அக்வாடக்ட் போகுது, இந்த கழுத்து. இந்த டார்சல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரவுண்ட் சொல்லிங்ஸ், 4 சொல்லிங்ஸ் இருக்குது இது மாதிரி. ஓகேங்களா? அதுதான் கார்போரா குவாட்ரிஜிம்னா.
நெக்ஸ்ட் ஹைண்ட் பிரைன் கம்ப்ரைசஸ் பான்ஸ் செரிபெல்லம் அண்ட் மெடுல்லா ஆப்ளிங்கேட்டா. ஸோ இங்கே தான் பான்ஸ் இருக்குது, சரி இங்கே தான் பான்ஸ் இருக்குது, இங்கே தான் செரிபெல்லம் இருக்குது, இங்கே தான் மெடுல்லா ஆப்ளிங்கேட்டா இருக்குது, அப்படியே ஸ்பைனல் கார்டு வருது. ஸோ பான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர் ட்ராக்ஸ். ஸோ பான்ஸ் வந்து ஃபைபர் ட்ராக்ஸ் இருக்கும். இந்த ட்ராக்ஸ் என்ன பண்ணோம், இங்கே ஃபோர் பிரெயின் சரி, அதாவது பொதுவாக இன்டர்கனெக்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பிரெயின், எல்லா ரீஜனையும் கனெக்ட் பண்ணோம். செரிபெல்லம் ஹேஸ் வெரி கன்வல்யூட்டட் சர்ஃபேஸ். செரிபெல்லம்ங்கிறது இதுதான் கன்வல்யூட்டட் சர்ஃபேஸ் தான், இப்படி ரொம்ப இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன் ஆர்ட் டு ப்ரொவைட் அடிஷனல் ஸ்பேஸ் ஃபார் மினி நியூரான்ஸ். இப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரான்ஸ் அதிகமாக வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இந்த மிடில் ஆஃப் த பிரெயின் இஸ் கனெக்டட் டு ஸ்பைனல் கார்டு. நடுவில் லாஸ்ட் மிடில் வந்து ஸ்பைனல் கார்டில் கனெக்டாக இருக்கும். இந்த மிடில் கண்டென்ட் சென்டர்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ மிடில் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா, ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் பண்ணோம், ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கேஸ்ட்ரிக்கை வந்து சாப்பாடு டைஜஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் 3 மேஜர் ரீஜன்ஸ் மேக்கப் தி பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ங்கிறது இந்த அது வேறு வச்சுக்கோங்க. பிரெயின் ஸ்டெம்ங்கிறது 3 இருக்குது. ஒன்று மிட் பிரெயின்லேருந்து ஆரம்பிக்குது. மிட் பிரெயின், பான்ஸ், மிடில் ஆப்ளிங்கேட்டா. இதுதான் ஹைண்ட் பிரெயின் வச்சுக்கோங்களேன். என்னென்ன அது, பான்ஸு, செரிபெல்லம் அண்டு மிடில்லா. பட் வந்து பிரெயின் ஸ்டெம்னு வச்சுக்கோங்களேன். என்னது, மிட் பிரெயின், பான்ஸு, மிடில் ஆப்ளிங்கேட்டா. ஏன்னா வரிசையாக இருக்க நேரம் அதுதான் பிரெயின் ஸ்டெம். இந்த பிரெயின் ஸ்டெம் ஃபார்ம்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஏன்னா நேராக இருக்காது அப்படி, ஏன்னா செரிபெல்லம் சைடில் பின்னாடி டார்சல் பொசிஷனில் இருக்காதனால. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நான் சொன்னேன், இப்போ நெருப்பு சுட்டுச்சுன்னா நீங்கள் நூறாக போகிறது, அதுதான் இந்த டயக்ராம் வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து ஒரு நீ ஹேமர், ஒரு சுத்தின்னு வச்சுக்கோங்க. இது கொண்டு போய் நீங்கள் இந்த கரெக்டாக இந்த டெண்டனில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடித்த உடனே இது இப்படி இப்படி வரும், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் இங்கே செஞ்சு பார்க்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ரொம்ப அடித்து உடச்சிடாதீங்க. நீங்கள் பொதுவாக இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சூடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்டுச்சுன்னா வேலை போகிறது, அது மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அடிக்கிறீங்க இந்த இடத்துல, அதனால ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும் இந்த பக்கம், அதுதான் ரெஸ்பான்ஸ். காலை பின்னாடி தூக்க மாட்டோம். இந்த டெண்டனில் அடித்து அந்த டெண்டன் என்ன வேலை பண்ணோம்னா, இந்த டெண்டனை இந்த காலை பிடிச்சி இப்படி இழுத்துடும். நம்ம காலை தூக்குறதுக்கு காரணம் இந்த டெண்டன் தான். ஸோ அந்த டெண்டன் இப்போ அடிச்சிட்டிங்கன்னா உடனே இம்பல்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி அர்த்தம். அந்த டெண்டன் உடனே என்ன பண்ணும், இது பிடிச்சி கான்ட்ராக்ட் ஆகும்போது இது பிடிச்சி வெளியே தள்ளிவிடும், இருக்கும், ஓகேங்களா, காலை. ஸோ அதுதான் ஸ்டிம்லஸ், நம்ம கொடுக்குறது தான் ஸ்டிம்லஸ். இதுதான் ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா. அந்த ஸ்டிம்லஸ் ரெஸ்பான்ஸ்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டிம்லஸ் கொடுக்குறோம், நம்ம அடிக்கிறோம், இல்லை ஒரு ஹீட் பண்ணுறோம், நெருப்பு சுட வைக்கிறோம், கில்றோம் பிடிச்சி, அது ஸ்டிம்லஸ் கொடுக்குறோம், ஏதோ ஒரு ஸ்டிம்லஸ். கில்னா ஒன்று என்ன ஆகும்னா, அந்த மசில் தான் எங்கேஜ் போய்ப்படும். இப்போ டெண்டானில் இடிச்சிங்கன்னா டெண்டான் போய் இடத்துல மசில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது மசில் ஸ்பிண்டலுக்கு போகுது, அதுதான் ரிசெப்டார். ஏதோ ரிசெப்டார் போகும். இங்கே வந்து மசில் ஸ்பிண்டலாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்கின்னாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இன்னொரு மசிலாக இருக்கலாம், ஓகேங்களா. அந்த மசில் ஸ்பிண்டல் பண்ண ரிசெப்டார் வந்துருச்சு. இப்போ ரிசெப்டார் என்ன பண்ணும், அஃபரண்ட் நியூரான்ஸ் இருக்கும் பிஎன்எஸ்ல, அந்த அஃபரண்ட் பாத்வே நியூரான்ஸுக்கு போகும். அஃபரன்ஸ் பாத்வே நியூரான்ஸ் எங்கே போகும்னா ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு, இந்த ஸ்பைனல் கார்டில் டார்சல் ரூட் கேங்லியன் தான் போகும், ஓகேங்களா. இப்போ ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்குன்னா இப்படி நியூரான்ஸ் வரும், வெளியில் இப்படி வரும். இது டார்சல், இது ஆன்டீரியர்னு வச்சுக்கோங்க, வென்ட்ரல்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இது பின்னாடி, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இப்படி வரும்போது பின்னாடி போகிறதுலாம் சென்சரி நியூரான்ஸ் போகும், வெளியில் முன்னாடி வரலாம் மோட்டார் நியூரான்ஸ் வரும் பேசிக்காக. ஸோ அப்படி ஸ்பைனல் கார்டுக்கு போயிடுச்சு, எங்கே டார்சல் ரூட் கேங்லியானுக்கு போயிடுச்சு. ரூட் கேங்லியானா இங்கே நிறைய நர்வ் வந்து அடங்கும், சேரும், ரூட் கேங்லியான்னு சொல்கிறாங்க, கேங்லியான்னு சொல்கிறாங்க. டார்சல் ரூட் கேங்லியானுக்கு போயிடுச்சா, அப்போ என்ன பண்ணோம், இது போய் சீனஸ்ட்டு சொல்லும், பிரெயின்ட்டு சொல்லும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். ஸோ சீனஸில் இங்கே வந்து ஒயிட் மேட்டர் இருக்குது, வெளியே கிரே மேட்டர் உள்ள இருக்குது. பட் சீனஸில் என்ன சொல்கிறாங்க, கிரே மேட்டர் வெளியே இருக்கும், இது அவுட் சைடில் இருக்கும், இது இன்னர் இருக்கும், ஓகேங்களா. பட் வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ்லாம் வந்து நம்ம அது வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்பைனல் கார்டே முடிவு பண்ணிடுறோம், இது அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சில ஃபங்க்ஷன்னா சீனஸ் போய்ட்டு திரும்பி மேலே ஸ்பைனல் கார்டு வரும். பட் சில ஃபங்க்ஷன் வந்து இதெல்லாம் தேவை கிடையாது, சிம்பிளாக வந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இதே தான் வேலையை பார்த்தோம். டார்சல் ரூட் கேங்லியன் வந்து உள்ளார இன்டர் நியூரான்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதுக்குள்ளேயே அது டிஸ்கஸ் பண்ணிக்கிச்சா பை இன்டர் நியூரான் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுவோம், வென்ட்ரல் நியூரான், அதை பாருங்க, மோட்டர் நியூரான் தான் முன்னாடி இருக்கிறது. இந்த மோட்டர் நியூரானுக்கு என்ன சொல்லுவோம், வேலையை பாரு, வேலையை செய்ய ஆரம்பிக்கி, எடுத்துரு காலை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. காலை எடுத்துரு, கில்னா அவன் கில்றான் பாரு, கை எடுத்துரு, சுடுதுனா சுடுறான் பாரு, நவுத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும், எஃப்ரண்ட் பாத்வே ஒன்று போகும். எஃப்ரண்ட் பாத்வே போய் எங்கெங்கெல்லாம் போகணும் முதல்ல பார்க்கணும். எஃப்ரண்ட் பாத்வே வெளியே வந்துருச்சு, ஆனால் நிறைய இடத்துக்கு போகணும். இந்த மசிலை கொண்டு வந்து இது கான்ட்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் இது மேலே தூக்க முடியும். இந்த மசிலை கொண்டு வந்து இது ரிலாக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இது கீழே நவுத்த முடியும், ஓகேங்களா. ரெண்டுமே கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லா வேலையும் பண்ணி எங்கெங்கே போகணும்னு சொல்லி பிளான் போட்டுரும். பிளான் போட்டு எல்லா எஃபெக்டருக்கும் போகும். எஃபெக்டர் ஆர்கனுக்கு போகும். எஃப்டர் ஆர்கனாக இருக்கலாம், இல்லை மோட்டார் எண்ட் பிளட்டாக இருக்கலாம். நியூரான் போய் ஒரு மசிலில் பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மோட்டார் எண்ட் பிளேட், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ மோட்டர் எண்ட் பிளேட்டுக்கு போயிடும். எண்ட் பிளேட் போயிட்டு நம்ம ஸ்டிமுலஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்துடும், சுட்டு டக்குன்னு எடுத்துருவோம். ஆனால் இவ்வளோ வேலை பண்ணுது நம்ம பிரெயின், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயங்கர அறிவு இருக்குது போல். ஸோ அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட், இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், நீஜருக்கு ரிஃப்ளெக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க கதை கொடுத்துருப்பாங்க. இன்வாலன்ட்ரி ப்ராசஸ் நம்ம நினைக்காமே நடக்கும். நம்ம சுத்தம் நம்ம எடுன்னு சொன்னால் தான் நடக்கும், இல்லை நாம் யோசிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் விடிஞ்சிடும், அப்புறம் இங்கே எரிஞ்சிடும் நம்ம. அதனால் இன்வாலன்ட்ரி ப்ராசஸ் தன்னைத்தானே நடக்கும், வித்தவுட் கான்சியஸ் எஃபோர்ட். நம்ம யோசிக்காமலே தானாக நடந்துடும்.
ஸோ யோசிக்காமே தானாக நடக்கிறதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இன்வால்மெண்ட் எ பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸ்பைனல் கார்டும் ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். இந்த ரிஃப்ளெக்ஸ் பாத்வே கம்ப்ரச்சர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் அஃபரண்ட் நியூரான். ரிஃப்ளெக்ஸ் பாத்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் நடக்கணும்னாவே ரிசெப்டார் இருக்கும். ரிசெப்டார் வந்து அஃபரண்ட் நியூரானுக்கு போகும், அப்புறம் ஸ்பைனல் கார்டுக்கு போகும், சிஎன்எஸ், அப்புறம் எஃபெக்டர் நியூரானுக்கு வரும், அப்புறம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ஆர் எஃபெக்டர் ஆர்கன் கிடைக்கும். ஆர்கனுக்கு போய் வேலை செய்ய வச்சிடும். இதுதான் கான்செப்ட். ஒரு எஃபரண்ட் இருக்கும், எஃபெக்டர் எக்ஸைட்டர் இருக்கும், அப்புறம் எப்படி அரேஞ்ச் சீரியஸ். இந்த அஃபரண்ட் நியூரான் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் த சென்சரி ஆர்கான். இதுதான் ரிசெப்டார், இதுதான் சென்சரி ஆர்கானாக இருக்கும். இதுலேருந்து சிக்னல்ஸ் வரும் அஃபரண்ட் நியூரானுக்கு. அண்ட் டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் வியா டார்சல் நெர்வ் ரூட் கேங்லியன். பின்னாடி இருக்கிற டார்சல் நெர்வ் ரூட் கேங்லியன் வந்து இம்பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்டர் நியூரானுக்கு போய் மறுபடியும் மோட்டர் நென் பிளேட் வந்து அப்புறம் எஃபரண்ட் நியூரானுக்கு போகும். சீனஸ் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் போகலாம். இந்த எஃபரண்ட் நியூரான் தென் கேரிஸ் சிக்னல் ஃப்ரம் சீனஸ் டு த எஃபெக்டார். சீனஸ்லேருந்து எஃபெக்டார் எந்த ஆர்கானுக்கு போய் எந்த வேலை செய்யணுமோ அது பண்ணி வைக்கும். இந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் த ஃபார்ம்ஸ் ஏ ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஸ்டிமுலஸ் கொடுக்குறது நம்ம, ரெஸ்பான்ஸ் வெளியே வருது. இதெல்லாம் சேர்ந்து தான் எக்ஸாம்பிள் நீஜெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அந்த பாத்வேக்கு பேர். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் சென்சரி ரிசப்ஷன் ப்ராசஸிங். சென்சரி ஆர்கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ, இயர், நோஸ் அண்டு த்ரோட்டு, ஸோ டங்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோஸ்னால ஸ்மெல் பண்ணலாம், டங்குனால டேஸ்ட் பண்ணலாம், இயர் காது கேட்கும், இயர்னால ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு ஐஸ் யூஸ் ஆகும். இந்த நோஸ் கண்டென்ட்ஸ் மியூக்கஸ் கோடட் ரிசெப்டார்ஸ். நோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாஸ்ட்ரில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் சாரி இது மாதிரி கொடுமையான பிக்சர் இருக்குது, சாரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு ஆல்ஃபாக்டரி நர்வ் இங்கே இருக்கும். ஆல்ஃபாக்டரி நர்வ் கேங்லியன் இங்கே இருக்கும். அது வந்து பிரெயின் கனெக்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும், நாஸ்ட்ரல் ரிசெப்டார்ஸ். அந்த ரிசெப்டார் ஸ்ட்ரைட்டாக ஆல்ஃபாக்டரி நர்வ் போகும். அதெல்லாம் மியூக்கஸ் கோட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சுவாசி பார்த்தா கரெக்டாக சிக்னல்ஸ் போகும். ஸோ சென்சிட்டிவ் ஏரியா ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ரிசீவிங் த சென்ஸ் ஆஃப் ஸ்மாலோடைய சென்ஸை ரிசீவ் பண்ணிக்கும். அது ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆல்ஃபாக்டரி எபித்திலியம். அது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் ஆல்ஃபாக்டரி எபித்திலியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? த நியூரான்ஸ் ஆஃப் த ஆல்ஃபாக்டரி எபித்திலியம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த அவுட் சைட் என்வரான்மெண்ட். அந்த நியூரான்ஸ்லாம் அவுட் சைட் என்வரான்மெண்ட்லேருந்து வெளியே வந்து அந்த நியூரானுடைய எண்டிங்ஸ் தான் வந்து இந்த ஸ்மெல்லே வாசிச்சு பார்க்குது. ஓகேங்களா? அது போயிட்டு கடைசியில் போயிட்டா உள்ள டேரக்ட்லி இன்டிய பேர் ஆஃப் பீன் ஷேப்டு ஆர்கான்ஸ். ஆல்ஃபாக்டரி பல்ப்பு 2 பல்ப் இருக்கும் இங்கே மேலே. அதுக்கப்புறம் தான் ஆல்ஃபாக்டரி பல்ப் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாஸ்ட்ரிலுக்கு இப்படி 2 பல்ப் இருக்கும். இதுக்குள்ள தான் நியூரான்லாம் டச் ஆகும். இந்த ஆல்ஃபாக்டரி பல்ப்பு சரி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் லிம்பிக் சிஸ்டம். பிரெயின்லேருந்து ஒரு லிம்பிக் சிஸ்டம் எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஆல்ஃபாக்டரி பல்புக்கு போகும். ஆல்ஃபாக்டரி எபித்திலியம் தான் அந்த ரிசெப்டார் செல்ஸ், ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ். அதுலேருந்து போயிட்டு ஆல்ஃபாக்டரி பல்புக்கு போய் அங்கேருந்து ஆல்ஃபாக்டரி நர்வ் இங்கே தான் டச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோஸ், டங்கு ரெண்டுமே வேலை பண்ணோம். நோஸ் வந்து ஸ்மெல் எடுக்குது, டங்கு டேஸ்ட்டை பார்க்குது. அதனால் ரெண்டுமே டிசால்வ்டு கெமிக்கல்ஸ் பார்க்கும். கெமிக்கல் எங்கெல்லாம் டிசால்வ் ஆகிருக்கு, ஏரில் டிசால்வ் இருக்கா, வாட்டரில் டிசால்வ் ஆகி சாப்பிட்டோமா எல்லாமே பார்க்குது. இந்த கெமிக்கல் சென்சஸ் ஆஃப் கஸ்டேஷன். கஸ்டேஷன்னா சாப்பிட்ற போது டேஸ்ட் பார்க்குறதா கஸ்டேஷன். ஆல்ஃபாக்டரினா ஸ்மெல்ல பார்க்குறது. அது ஃபங்க்ஷனலி சிமிலர் அண்ட் இன்டர்ரிலேட்டட். நம்ம சுவாசிச்ச வச்சியும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சு ரெண்டையும் வந்து பிரெயின் வந்து எடுத்து கம்பேர் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது அதுதான், இது இதுதான் அப்படின்ட்டு. இது சாக்லேட்டு, இது வந்து கோவக்காய், அது மாதிரி. ஸோ இந்த ஹியூமன் பாவக்காய் அது மாதிரி. இந்த ஹியூமன் எஃபெக்ட் டிடெக்ட்ஸ் த டங்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் டிடெக்ட் பண்ணும். இப்போ டங்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டேஸ்ட்டு பேப்பிள் எல்லாம் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அரேஞ்சாக இருக்கும். இப்படி ஒரு பேப்பிள் இருக்கும், சைடில் பேப்பிள் இருக்கும், இது மாதிரி. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். மொத்தம் 6 டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்குது. சால்ட்டு, பிட்ரு, சுகரு, ஃபேட் டேஸ்ட்டு, அது அப்புறம் இந்த மாதிரி நிறைய டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோர் டேஸ்ட்டு, குளுட்டமேட் டேஸ்ட், இப்படி நிறைய டேஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பேப்பரில் வந்து ரிசீவ் பண்ணும். அந்த பேப்பரில் வந்து ரிசீவ் பண்ணிச்சுன்னா உடனே பிரெயினுக்கு அனுப்பிடும், இது இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு. அதான் டேஸ்ட் பட்ஸ். டேஸ்ட் பட்ஸ் தான் பேப்பர்லன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டங்கில் ப்ரெசென்ட் இருக்கும், இந்த கருப்பாக இருக்கிற மாதிரி. கண்டெய்னிங் கஸ்டேட் ரெசெப்டார்ஸ். இந்த டேஸ்ட் பட்ஸ்னு இப்படி ஒரு பட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் ரெசெப்டார்ஸ் நிறையா இருக்கும். வித் ஈச் டேஸ்ட் ஆஃப் ஃபுட் ஆர் சிப் ஆஃப் ட்ரிங்க். கொஞ்சம் எடுத்தினா போதும், அந்த பிரெயின் வந்து 2 டேஸ்ட் பட்டியும் அந்த ஃப்ளேவர்னா சுவாசம், அந்த நோஸ்லேருந்து வரது எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணி இதுதான் வந்திருக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ, சென்சரி ஆர்கன் ஃபார் விஷன் அண்ட் சென்சரி ஆர்கன் ஃபார் ஹியரிங். 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சென்சரி ஆர்கன் ஃபார் விஷன் ஐன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 2 ஐ இருக்குது. அது வந்து நம்ம ஆர்பிட்டல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது மூக்குன்னா 2 ஆர்பிட்டல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஐயில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற நெர்வ் வந்து ஆப்டிக் நர்வ் இருக்கும், ஆக்குலோமோட்டர் நர்வ் சுற்றி இருக்கும். சென்சரி அதாவது இன்னர்வேஷன், நர்வ் இன்னர்வேஷன், அப்புறம் ஆர்ட்ரி வெயின் அப்படி வரும். ஸோ பேசிக்காக ஒரு ஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா இது லென்ஸ். இதுதான் வந்து இப்போ லைட் வருதுன்னா பேரலல் லேசர் ஆஃப் லைட் எமர்ஜிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி இங்கே பட்டோன்னே இப்படி கன்வெர்ஜ் ஆகும் இந்த இடத்துக்கு. இல்லை இங்கே இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி. ஃபோயாங்க தான் ஹையஸ்ட் விஷன் நடக்கிறது. ஹையஸ்ட் ரிசல்யூஷனில் விஷன் நடக்கும். இங்கே வந்து கரெக்டாக ஃபோயா பட்சா விஷன் அதிகமாக இருக்கும், நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஸ்பாட் தான் பிளைண்ட் ஸ்பாட்டு. இங்கே தான் ஆப்டிக் வெசல்ஸ் போகும். ஆப்டிக் வெசல்ஸ்னால் ஆர்ட்ரி அண்டு வெயின். அது இந்த இடத்துல போகிறதுனால இங்கே எதுவுமே தெரியாது, அதான் பிளைண்ட் ஸ்பாட்டு. அப்புறம் ஆப்டிக் நர்வ் வந்து இங்கெல்லாம் இந்த ஃபுல்லாக சென்ஸ் ஆகிற எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு பிரெயினை கொண்டு போகிறது இந்த ஆப்டிக் நர்வ் இங்கே தான் போகிறது.
இதுதான் இப்படி தான் நடக்கும். இப்படி தான் சிக்னல் வரும் லைட் வந்திருக்கிறது. ஸோ இந்த சேம்பர் அதாவது லென்ஸுக்கும் அப்புறம் இந்த ஃபோவியாவுக்கு இந்த ஃபோவியா இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலரு ரெட்டு அதுதான் மேக்குலான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோவியா சுற்றி ஒரு சின்ன பிரைட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மட்டும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் மேக்குலான்னு சொல்லுவாங்க. நடுவில் தான் ஃபோவியா இருக்குது. ஹையஸ்ட் ரெசல்யூஷனான நல்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபோபியா பிளைண்ட் ஸ்பாட் ஆப்டிக் நர்வ் பேக்குன்னு சொல்லலாம். பேக்குக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது விட்ரஸ் சேம்பர். ஓகேங்களா? லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் நடுவில் இருக்கிறது அக்வஸ் சேம்பர். அக்வஸ் சேம்பர். அதுக்குள்ளே இருக்கிறது அக்வஸ் ஹியூமர். ஒரு ஃப்ளூயிட் அக்வஸ் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம், அக்வஸ் ஹியூமர்னு சொல்லலாம். HUMOR. இது விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லலாம், விட்ரியஸ் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 லேயர் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் ஸ்க்ளீரா, அப்புறம் கோராய்டு, அப்புறம் ஃபைனலாக இன்னர் லேயர் ரெட்டினா. அவுட்டரு, மிடில், இன்னர் லேயர். இந்த ஏன் கார்னியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் அதாவது ஆன்டீரியர் போர்ஷனில் மட்டும் இது கார்னியாவாக கன்வெர்ட் ஆகும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸுக்கு முன்னாடி மட்டும் கார்னியாவாக இருக்கும். மற்றபடி எல்லாம் சேம் தான். இங்கே இடத்துல கார்னியாவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிலியரி பாடி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோராய்டு இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடில் இல்லை போஸ்டீரியர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது தின்னாக இருக்கும். ஆன்டீரியர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா திக்காக ஃபார்ம் ஆகும். திக்காக ஃபார்ம் ஆகி தான் இந்த கோராய்டுங்கிறது கொடுக்குறது, சிலியரி பாடிங்கிறது கொடுக்குறது. இந்த சிலியரி பாடி கூடவே வந்து ஐரிஸ்லாம் இங்கே இருக்கும். இது பாருங்க, இது ஐரிஸ். இந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லென்ஸுக்கு மேலே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது ஐரிஸு. இந்த சிலியரி பாடி. இதில் ரேடியல் மசில்ஸ், டைலேட்டர் பீப்புளே, ஸ்பின் பீப்புள் 2 இருக்கும். அதுதான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ஐரிஸ்க்கு இந்த ஐரிஸ் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு தான் பியூப்பிள். அந்த பீப்புளுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த கேப்பு தான் பீப்புள். நம்ம ஐ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியும், நம்ம கண்ணை பார்த்தோம்னா இப்படி ஒரு ரவுண்டாக தெரியும். சென்டரில் இப்படி ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டாக தெரியும். இந்த ரவுண்டாக தெரியும். இது வந்து ஸ்க்ளீரா. ஓகேங்களா? ஸ்க்ளீரா. அந்த ஸ்க்ளீரோட ஆன்டீரியர் போர்ஷன் என்ன சொன்னேன், கார்னியா. ஸோ இந்த ரவுண்டாக தெரியுற போர்ஷனுக்குலாம் கார்னியான்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு தான் லிம்பஸ். அந்த மார்ஜனுக்கு பேர் லிம்பஸ். இதெல்லாம் டீப்பில் போவேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கருப்பாக தெரியும். இங்கெல்லாம் வந்து கலராக தெரியுமா, அது ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ப்ரௌன் கலராக தெரியுது. இதுதான் ஐரிஸ். இங்கே வெறும் இப்படி தான் இருக்குது, ஒரு கோடு தான் இருக்குது. இங்கே எப்படி இவ்வளோ வந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஏன்னா லென்ஸுங்கிறது சென்டரில் இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் இப்படி வந்திருக்கும், எல்லா பக்கமும் இப்படி இருக்கும். அப்படியே வரி வரியாக வெட்டி இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஐரிஸ். சென்ட்ரலில் ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஓட்டர் மாதிரி, அதுதான் பீப்புள். இந்த பீப்புளுக்குள்ளே தான் லென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பீப்புளுக்கு அப்புறம் அக்வஸ் பீப்புள் தான் லென்ஸ் இருக்குது. இந்த கார்னியானா வெளியே இருக்குது. கார்னியாவுக்கும் பீப்புளுக்கு நடுவுலேயே நம்ம அக்வஸ் ஹியூமர் இருக்குது. ஓகேங்களா? கார்னியாக்கு லென்ஸுக்கு நடுவில். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் ஐலீட் இங்கே இருக்கிறது, ஸ்க்ளீரா, அவ்வளோதான். கார்டாய்டு கன்ஜெக்டர்னு சொன்னது தான். ஸோ இதுதான் வந்து ஐரி வந்து பொதுவாக தெரிஞ்சுக்கிறது. ஸோ அடல்ட் ஹியூமன்லாம் ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 3 லேயர் இருக்குது. ஸ்க்ளீரா, ஓகேங்களா, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அவுட்டர் லேயரு. ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த லேயர் தான் கார்னியாவாக கன்வெர்ட் ஆயிருக்கு. மிடில் லேயர் தான் கோராய்டு. மெனி பிளட் வெசல்ஸு எல்லாம் இங்கே தான் போகும். அதனால் ப்ளூயிஷ் கலரில் தெரியும். இந்த கோராய்டு லேயர்லாம் போஸ்டீரியர் பின்னாடி தின்னாக இருக்கும். அது பாருங்கள், பின்னாடி தின்னாக இருக்கும், முன்னாடி திக்காக இருக்கும். ஸோ அந்த திக் போஸ்டீரியர் டூத்தோட தின்னாக இருக்கும். பிகம்ஸ் திக் இன் ஆன்டீரியர் பார்ட் டு ஃபார்ம் சிலியரி பாடி. சிலியரி பாடி தான் நம்ம பீப்புள். இப்போ இந்த சிலியரி பாடி ரிலாக்ஸ் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக தள்ளி விட்டுரும். அப்போ பீப்புள் வந்து காணாது போயிடும். நம்ம குறுகி பார்ப்போம், கண்ணு சின்னதாக பரமரம் இருக்கும். அது இது வந்து கான்ட்ராக்ட் ஆன்னு வச்சுக்கோங்க, சிலியரி பாடி பிடிச்சி இழுத்துக்கும். இழுத்தோடனே பீப்புள் ஓட்ட பெருசாக தெரியும், அவ்வளோ பெருசாக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலியரி பாடி. இந்த சிலியரி பாடி இட் செல்ஃப் கண்டினியூஸ் ஃபார்வர்ட் டு ஃபார்ம் ஏ பிக்மெண்டட். சிலியரி பாடி எங்கே இருந்துச்சு, கோராய்டில். ஸோ அந்த சிலியரி இப்போ கோராய்டு இருக்குது ஆன்டீரியர் போர்ஷனில். கோராய்டிலேருந்து சிலியரி பாடி வருது. சிலியரி பாடி வந்து ஒரு பிக்மெண்டட் போர்ஷன் ஃபார்ம் ஆகுது, அது ஐரிஸ். இந்த ஒப்பேக் ஸ்ட்ரக்சர் ஐரிஸ் இஸ் த விசிபிள் கலர்டு போர்ஷன் ஆஃப் த ஐ. ஐயை பார்த்தோன்னே கலராக கருப்பாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் அது ஐரிஸ். இந்த ஐபால் கண்டெய்ன்ஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலைன் லென்ஸ். அந்த ஐபால் வந்து கிறிஸ்டல் லென்ஸ் இருக்குது. அந்த ஐரிஸ் நடுவில் ஓட்டை தெரியுது. அந்த ஓட்டைக்கு பேர் பீப்புள். அந்த ஓட்டைக்குள்ளார தெரியுது லென்ஸ். இட் இஸ் ஹெல்ட் இன் பிளேஸ் பை லெகமெண்ட்ஸ் அட்டாச் டு த சிலியர் பாடி. சிலியர் பாடியிலேருந்து ஒரு லெகமெண்ட் போய் தான் அதை அட்டாச் பண்ணியிருக்கும். எங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே லெகமெண்ட் போதா, இந்த லெகமெண்ட் தான் சிலியர் பாடியிலேருந்து லெகமெண்ட் போய் இந்த லென்ஸை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ் த அப்பர்ச்சர் சரௌண்டட் பை த ஐரிஸ். பாருங்கள், ஐரிஸ் எப்படி அப்பர்ச்சர் ஃபுல்லாக சரௌண்டட் பண்ணியிருக்கா நடுவில், அதுதான் பியூப்பிள்னு சொல்கிறாங்க. டயமீட்டர் ஆஃப் த பியூப்பிள் இஸ் ரெகுலேட்டட் பை த மசில்ஸ் ஆஃப் த ஐரிஸ். ஐரிஸ் மெஷர் பண்ணணும். ஐரிஸ் கான்ட்ராக்ட் பண்ணால் பீப்புள் பெருசாகும், இல்லை ஐரிஸ் ரிலாக்ஸ் பண்ணால் பீப்புள் சின்னதாகிடும். இந்த கான்செப்ட். கான்ட்ராக்ட் பண்ணால் சின்னதாகாது, பெருசாகும் பீப்புள். ஓட்டை ஐரிஸ் தான் சின்னதாகும். நெக்ஸ்ட் இன்னர் லேயர் ஆஃப் த இஸ் த ரெட்டினா. இன்னர் லேயர் தான் ரெட்டினான்னு சொல்லுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் நியூரல் செல்ஸ். 3 லேயர் ஆஃப் நியூரல் செல் இருக்குது ரெட்டினாவில். மொத்தம் 10 லேயர்ஸ் இருக்குது நம்ம ஹிஸ்டாலஜிக்கலாக பார்த்தோம்னா. பட் இங்கே சொல்லியிருக்காங்க 3 லேயர்னு சொல்லிட்டு. இன்சைட் டு அவுட் சைடில். இன்சைடில் கேங்லியன் செல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் பைபுலர் செல்ஸ், அப்புறம் ஃபோட்டோ ரெசெப்டர் செல்ஸ், ஓகேங்களா. அவுட் சைடுனா எதுவும் இல்லை. இப்படி ஐபால் இருக்குன்னா இதை ரெட்டினானா இங்கே தான் ஃபோட்டோ ரெசெப்டர் செல்ஸ் இருக்குது, இங்கே தான் கேங்லியன் செல்ஸ் இருக்குது. கேங்லியன் செல்ஸ் வந்து ஆப்டிக் நர்வ் வழியாக போய் பிரெயினுக்கு போயிடும். நடுவில் வந்து பைபோலார் நியூரான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பைபோலார்னா ஒரு ஆக்சன் ஒரு டென்ட்ரைட்ரு, சரி அது மாதிரி இருக்கிறது.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டோ ரிசெப்டார் செல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கோன்ஸ் இருக்குது, ராட்ஸ் இருக்குது. இந்த கோன்ஸ் என்ன பண்ணும்? ஜிபிஆர் கிரீன், ப்ளூ, ரெட்டுங்கிற லைட் டிடெக்ட் பண்ணும். அதனால பகலில் டே லைட் விஷன்லாம் இந்த கோன்ஸ் தான் கொடுக்கும். நைட்டில் தான் இந்த ராட்ஸ் கொடுக்குறது. நைட்டு. அப்போ டேயில் வந்து பட்டவுடனே ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ்க்கு போகுது. ஃபோட்டோ ரிசெப்டர் என்னது? டேயில் கோன்ஸ். அதில் போய் பட்டவுடனே சிக்னல் வந்து பைபுலார் நியூரான் வழியாக கேங்லியானுக்கு போகும். கேங்லியானிலிருந்து ஆப்டிக் நர்வ் போய் பிரெயினில் பட்டு இந்த இமேஜ் தான் வரும்னு சொல்லிடும். அதே வந்து நைட்டில் பட்டுனா ராட்ஸ் வழியாக போயிடும். ஸோ ஃபோட்டோ ரிசெப்டர் செல்ஸ் தான் வெளியில் இருக்குது. அதான் அந்த காரணம். ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரிசெப்டர் செல்ஸ் இருக்குது. ராட்ஸு, கோன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த செல்ஸ் கண்டெயின் த லைட் சென்சிட்டிவ் ப்ரோட்டீன்ஸ். லைட் சென்சிட்டிவ் ப்ரோட்டீன்ஸ்னா ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. லைட் சென்சிட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் சொல்லிட்டு. இந்த டே லைட் ஃபோட்டோஃபிகேஷன் பண்ணுறது கலர் விஷன், அதெல்லாம் பார்க்குறது கோன்ஸ். அதேமாதிரி நைட் விஷனை பார்க்குறது ராட்ஸ். த ராட்ஸ் கண்டெயின் ஏ பர்பிளிஷ் ரெட் ப்ரோட்டீன். பர்பிளிஷ்னா பர்பிள் கலர் ரெட் ப்ரோட்டீன் இருக்கும். அதான் ரோடாப்சின் சொல்லுவாங்க ராட்ஸ்குள்ளே. இதே வந்து இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்கோட்டாப்சின். ஸ்கோட்டாப்சின்ங்கிறது நம்ம கோன்ஸ்குள்ளே இருக்கிறது ஃபோட்டாப்சின். இல்லை ரோடாப்சின் அண்ட் விசுவல் பர்ப்ங்கிறது நம்ம ராட்ஸ்குள்ளே இருக்கிறது. விச் கண்டெயின்ஸ் ஏ டெரிவேட்டிவ் ஆஃப் விட்டமின் ஏ. இது வந்து விட்டமின் ஏ இருக்கும். அதுதான் ரெட்டினால்னு சொல்லுவாங்க. ரெட்டினால் அப்படின்னா அண்ட் ஆல்டிஹைட் ஆஃப் ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிஹைட் ஆஃப் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டினால்னா ஆல்கஹால், ஓஎல்னு வந்துச்சுன்னா ஆல்கஹால். ரெட்டினால்னா ஆல்டிஹைட் ஆஃப் விட்டமின் ஏ. அது வந்து ராட்ஸில் இருக்கும். ஹியூமன் ஐயில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் இருக்குது. அதான் பாருங்கள், க்ரீன், ப்ளூ, ரெட் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் அதான் பிரைமரி கலர்ஸ். அதை சென்சேஷன் பண்ணாங்க, அது கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் காமிக்கும். இந்த சென்சேஷன்ஸ் அதான் வந்து நம்ம கோன்ஸில் பிரச்சனைனா இந்த 3 கலரும் ஒழுங்காக வித்தியாசம் பண்ணி தெரியாது. அதான் கலர் பிளைண்ட்னஸ்னு சொல்கிறாங்க. The sensation of different colors are produced by various combinations of this cones and அதான் நான் சொன்ன மாதிரி கலர் காம்பினேஷன். ஸோ அந்த கோன்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக சிமுலேட் ஆகும். அப்போ தான் ஒயிட் லைட் தெரியும். 3 கலர் சிமுலேட் ஆனால் தான் ஒயிட் லைட் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ்ஸ். ஸோ ஆப்டிக் நர்வ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்டிக் நர்வ் இங்கே போகுது. அதுக்கு மேலே பிளட் வெசல்ஸ், ஆப்டிக் வெசல்ஸ் போகுது. அதனால பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்டிக் நர்வ் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினல் பிளட் வெசல்ஸும் ஒரு பாயிண்டில் என்டர் ஆகும். அதுக்கு எபோவ் போஸ்டீரியர் போல் தான் வந்து எந்த போட்டோ ரிசெப்டர்ஸும் இருக்காது. அதை மேலே பார்த்தது. ஸோ அதுதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் சொல்கிறாங்க. நாங்கள் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அந்த போஸ்டீரியர் போல், இதுதான் போஸ்டீரியர் போல், இந்த ஐயில் இருக்கிறது ஆன்டீரியர் போல். இந்த போஸ்டீரியர் போலில் மேக்குலர் டென்ஸான ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளம் தான் மேக்குலர் டென்ஸான. இப்படி ஒரு பள்ளம் பார்த்தீங்களா பின்னாடி, அதுதான் ஃபோவியா. இந்த ஃபோவியா தான் வந்து அதாவது எல்லோயிஷ் பிக்மெண்டட் ஸ்பாட் தான் மேக்குலா. அதில் சென்ட்ரல் பிட் பள்ளம் தான் அது ஃபோவியான்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோவியா தான் தின்னட் அவுட் போர்ஷன் வந்து ரெட்டினா. ரெட்டினா மட்டும் இங்கே இருக்காது. இங்கெல்லாம் ரெட்டினா பெருசாக இருக்கும், இங்கே மட்டும் தின்னாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கோன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ ஃபோவியாங்கிறதுல கோன்ஸ் மட்டும் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோன்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்னா ஃபோவியா மட்டும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இட் இஸ் த பாயிண்ட் where visual acuity resolution is greatest. Highest visual acuity, highest greatest resolution அங்கே தான் கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த கார்னியா அண்ட் லென்ஸ். ஸோ கார்னியா இங்கே இருக்குது, லென்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஐரிஸ் பீப்புளாக இருக்கா. இதுக்கு பேர் அக்வஸ் ஹியூமர், அக்வஸ் ஃப்ளூயிட் இருக்கும். அக்வஸ் சேம்பர் ஒயிட் தின் வாட்டரி ஃப்ளூயிட் தின்னாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா, அது அக்வஸ் ஹியூமர். இந்த ஸ்பேஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ரெட்டினா வந்து விட்ரஸ் சேம்பர். இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜெல் இருக்கும், தின் வாட்டரி ஃப்ளூயிட். ஓகேங்களா, இது விட்ரஸ் ஹியூமர். இதெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க கொஸ்டின். மெக்கானிசம் ஆஃப் விஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கோனில் படிச்சோன்னா ரெண்டுமே உள்ளார இருக்கிற பிக்மெண்ட் உடையும் மட்டும் சேரும். அதனால் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், அதனால் இம்பல்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் போயிட்டு பைபோலார் நியூரானில் பட்டு ஆப்டிக் நர்வில் பட்டு பிரெயினுக்கு வரும். ஸோ இப்போ வந்து லைட் ரேஸ் வந்து வெளியிலேருந்து வருது. விசிபிள் லேவலண்ட்டில் 4000 to 8000 ஆம்ஸ்ட்ராங்கில் வருது. ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகுது த்ரோ த கார்னியா, லென்ஸு. அதனால் பொட்டன்ஷியல் இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது ராட்ஸ் அண்ட் கோன்ஸில். இப்போ வந்து ஃபோட்டோசென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ்னால் ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும்? ஆப்சின் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், போர்ஷன் இருக்கும், ரெட்டினல் பிக்மெண்ட் இருக்கும். அதுதான் ஃபோட்டாப்சின், ரோடாப்சின் சொல்கிறாங்க. ஆப்சின் ஒன்று இருக்கும், ரோடாப்சின்னா ரெட்டினல் பிக்மெண்ட், ரெட்டினால்னு சொல்கிறது. 4 விட்டமின் ஏ. ஸோ இது ரெண்டும் உடையும். இப்போ ரோடாப்சின் இருக்குன்னா இது உடஞ்சி ஒரு ஆப்சினாகவும் ஒரு ரெட்டினாலும் உடையும். மறுபடியும் இது சேர்ந்து ரோடாப்சினாக மாறிடும். இப்படி உடையிறதுனால கிரியேட்டர் எனர்ஜியில் தான் இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ லைட் இன்டியூசஸ் டிசோசியேஷன் ஆஃப் ரெட்டினால் ஃப்ரம் ஆப்சின் ரிசல்ட்டிங் இன் சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்சின். ஸோ ரெட்டினால் ஆப்சினும் உடஞ்சிருச்சு, தனியாக போயிடுச்சு ரோடாப்சின் இருந்து. திஸ் காசஸ் மெம்பரின் பெர்மிபிலிட்டி சேஞ்சஸ். பெர்மிபிலிட்டி சேஞ்ச் ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது. அப்படி செய்யறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து போட்டோ ரிசெப்டர் செல்ஸில் ஜென்ரேட் ஆகுது. இந்த சிக்னல் எப்படி போகும்னா, இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகி கேங்லியன் செல்ஸ்க்கு போகும். எப்படின்னா பைபோலார் செல்ஸ் வழியாக. ஸோ போட்டோ ரிசெப்டார் செல்ஸு, பைபோலார் செல்ஸு, அந்த நியூரானு, அப்புறம் கேங்லியன் செல்ஸு. இந்த கேங்லியன் செல்ஸ் வந்து ஆப்டிக் நர்வுக்கு போகும். This action potential is transferred by the optic nerve to the visual cortex. Visual cortex வந்து cerebral cortex ஒரு போர்ஷன், சென்சரி ஏரியா, சென்சரி கார்டெக்ஸில் ஒரு போர்ஷன் cerebral cortexல. ஸோ அதுக்கு போயிடும் பிரெயினுக்கு. ஸோ இந்த நியூரல் இம்பல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி இது என்ன இமேஜ்னு கண்டுபிடிச்சி ஏரியல் மெமரி ஏற்கனவே பார்த்துருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது என்ன அது என்னன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் பிரெயின். அவ்வளோதான், இது ஐ. நெக்ஸ்ட் நம்ம இயருக்கு வருவோம். ஸோ இயரில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இயர் பண்ணணும். ஒன்று பேலன்ஸ் பண்ணணும், இன்னொன்று ஹியர் பண்ணும். காதும் கேட்கும், பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த இயருக்கு கனெக்ட் பண்ணுற நர்வு வந்து வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வு, 8வது நர்வு, 8வது கிரேனியல் நர்வு, வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வு. ஸோ இந்த வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வு 2 போர்ஷன் இருக்குது, காக்லியர் நர்வு, வெஸ்டிபுலர் நர்வுன்னு சொல்லிட்டு. வெஸ்டிபுலர் நர்வு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அது சிக்னல் கொடுக்கறது. காக்லியர் நர்வு வந்து ஹியரிங்கை வந்து பார்த்துக்கும்.
அவ்வளோதான். ஸோ இந்த இயர் கேன் பி டிவைடட் இன்டு 3 செக்ஷன்ஸ் பண்ணோம். அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். ஓகேங்களா? மிடில் இயருங்கிறது டிம்பானிக் மெம்பரேன்லேருந்து ஓவல் விண்டோ வரைக்கும் இருக்கிறது மிடில் இயர். டிம்பானிக் மெம்பரேன்லேருந்து அவுட்டர் இயர், எக்ஸ்டர்னல் பின்னா வரைக்கும் இருக்கிறது அவுட்டர் இயர். இன்னர் இயர்ங்கிறது ஓவல் விண்டோவிலேருந்து காக்லியா வரைக்கும் இருக்கிறது இன்னர் இயர். த அவுட்டர் இயர் கன்சிஸ்ட் ஆஃப் பின்னா, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டர்ஸ் கேனல். அது நம்ம காதுக்கு பார்ப்போம் இந்த வாட்டர் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதுதான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல், ஒரு ஓட்டை. ஓகேங்களா? அது அப்புறம் பின்னா வெளியில் தெரியுது. ஸோ சவுண்ட்லாம் இங்கேருந்து வைப்ரேட் ஆகி உள்ளார போகுது, வைங்கன்னு போய் காரில் போகுது, ஒரு டிம்பானிக் மெம்பரேன் போகும். அது வரைக்கும் அது எல்லாமே எக்ஸ்டர்னல் இயர் தான். டிம்பானிக் மெம்பரிலிருந்து எங்கே பாது இந்த ரவுண்டு வின்னோ இதான் இங்கே தான் இருக்கும். ஸ்டாப்பேஸ் இந்த ரவுண்டு வின்னோ அதெல்லாம் வந்து மிடில் இயர். இந்த மிடில் இயருக்கு கனெக்ஷன் ஆகி நம்ம நோஸ்க்கு த்ரோட்டுக்கு போகும் பாருங்க, த்ரோட்டுக்கு மேலே. அதனால் காதில் என்னெல்லாம் ஊற்றினா இங்கெல்லாம் ஜில்லு இருக்கு பாருங்க, என்னெல்லாம் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஸோ இந்த இங்கே யூஸ்டேஷன் டியூப்னு ஒன்று இருக்கும், அதுதான் நேசோஃபேரிங்ஸ் போகும். அது த்ரோட்டுன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பேசிக்காக ஃபேரிங்ஸில் 2 பார்ட் இருக்குது. நோஸ்லேருந்து ஒரு ஃபேரிங்ஸு, வாயிலிருந்து மவுத்லேருந்து ஒரு ஃபேரிங்ஸு. அதுதான் நேசோஃபேரிங்ஸு, இது ஓரோஃபேரிங்ஸ். இந்த நேசோஃபேரிங்ஸில் வந்து அட்டாச் ஆகும் அந்த யூஸ்டேஷன் டியூப். ஓகேங்களா? இப்போ எங்கே வந்தோம்? அப்புறம் இது ஸ்கல்லில் இருக்கிற டெம்போரல் போனு. அப்புறம் இதுதான் வந்து செரிப்ரம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த மிடில் இயரில் பார்த்தீங்கன்னா மேலியஸ், இன்கஸ், ஸ்டாப்பிஸ்னு 3 ஆசிக்கல்ஸ் இருக்குது. இயர் ஆசிக்கல் ஸ்மாலஸ்ட் போனு, ரொம்ப சென்சிட்டிவான போனு. நம்ம வந்து ஏரில் வர சிக்னல் வந்து இந்த ட்ரம்மில் பட்டவுடனே, டிம்பானிக் மெம்பரேனில் இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க, இதான் இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க. அது பட்டவுடனே இங்கெல்லாம் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகி ஓவல் எண்டாக போயிடும். ஓவல் எண்டாக பட்டோடனே இதுதான் மேலே, இந்த காக்லியா. அந்த காக்லியில் 2 இருக்குது. போனி லேபிரிந்துக்குள்ளே தான் காக்லியா இருக்கும். போனி மெம்பரேனஸ்னு 2 இருக்கும். போனி வெளியில் இருக்கிறது பாதுகாக்கிறதுக்கு, மெம்பரேனஸ் உள்ளார இருக்கும். இந்த ஓவல் எண்டில் பட்டோடனே ஓவல் எண்டை வந்து உள்ளார ஃப்ளூயிட் இருக்கும், அந்த பெரி லிம்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் மெம்பரேனஸ் எண்டோலிம்புன்னு இருக்கும். எண்டோலிம்பு போய் ஒரு மெம்பரேன் பேஸில் மெம்பரேன் காமிக்கும். பேஸில் மெம்பரேன் வந்து ஹேர் செல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் செல்லில் பட்டோடனே இந்த காக்லியா நர்வுக்கு இம்பல்ஸ் போகும். வேலையை பாரு, யாரோ வந்து சத்தம் போடுறாங்க, அது பாரு இது பாரு சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் காக்லியா நர்வுக்கு போய் பிரெயினுக்கு போயிடும். பிரெயினுக்கு போய் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட், இதுதான் நடக்கிறது இயரில். நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து தியரி பார்ப்போம். இந்த பின்னா கலெக்ட் வைப்ரேஷன் ஏர். ஸோ வைப்ரேஷனை வந்து பின்னா கலெக்ட் பண்ணுது, இட் ப்ரொடியூசஸ் சவுண்டு. அதே மாதிரி இந்த இன்னர் இயர் அது இதுன்னு சொன்ன பார்த்தீங்களா காக்லியாக்குள்ளே, அதெல்லாம் பின்னாடி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது எப்போ பின்னா வந்து இந்த வைப்ரேஷன் வந்து ஹேர் வந்து பின்னால் பட்டோடனே. இந்த எக்ஸ்டர்னல் ஆர்டரி மீட்டர்ஸ் வந்து லீட்ஸ் இன்வர்ட்ஸ் உள்ளார போகுது, அண்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு த டிம்பானிக் மெம்பரேன், இயர் ட்ரம் வரைக்கும் உள்ளார போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? தெர் ஆர் வெரி ஃபைன் ஹேர்ஸ் அண்ட் வேக்ஸ் ஹிட்டிங் கிளான்ஸ் இந்த ஸ்கின் ஆஃப் த பின்னா அண்ட் மியட்டஸ். இன்னும் நிறைய ஹேர் இருக்கும் காதில், பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதெல்லாம் வேக்ஸ் ஹிட் பண்ணிட்டே இருக்கும். இந்த வேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க, வேக்ஸ்லாம் இயர்பட்டு போட்டு எடுக்கக்கூடாது, எதுவும் போட்டு எடுக்கக்கூடாது, தானாக வெளியே வரும். வேக்ஸுங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். அதை போட்டு நீங்கள் நோண்டிட்டு இருக்கீங்கன்னா புண்ணாயிரும். நிறைய டைம் புண்ணானா காதே அப்புறம் அடைச்சிக்கும். அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, தானாக வெளியே வந்துடும். அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு இஎன்டி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ த டிம்பானிக் மெம்பரேன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கவர்டு ஸ்கின் அவுட் சைடு. ஸோ இதுதான் டிம்பானிக் மெம்பரேன். டிம்பானிக் மெம்பரேன் 2 லேயர் இருக்குது, அவுட் சைடு, இன்னர் சைடு. அவுட்டர் சைடில் ஸ்கின் இருக்கும், உள்ளார வந்து மியூக்கஸ் இருக்கும். இந்த இன்னர் மிடில் இயர் ஃபுல்லானா வாட்டர் இருக்கும், பட் மியூக்கஸ் கவர் பண்ணியிருக்கும். வித் மியூக்கஸ் மெம்பரேன் இன்சைடு. இந்த மிடில் இயர் கண்டென்ஸ் 3 ஆசிக்கல்ஸ், 3 ஆசிக்கல் இருக்குது, மேலியஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டாப்பிஸ்ன்னு சொல்லி. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற சவுண்ட் வேவை ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபிகேஷன்னா ரொம்ப இப்போ நம்ம வந்து மெதுவாக பேசுவோம், மெதுவாக உள்ளார சவுண்ட் பண்ணால் கூட அது 100 டைம்ஸ் பெருசாக மாற்றி அனுப்பிடும். அதுவும் இல்லாமல் வேஸ்ட்டை வெளியே தள்ளிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் உள்ளார தள்ளணும். இட்ஸ் அட்டாச் டு ஒன் another இன் செயின் லைக் ஃபேஷன். மேலியஸ், இன்கஸ் நடுவில் இருக்கிறது ஸ்டாப்பஸ் இப்படி இருக்கும். இதை ஓவல் விண்டோவில் போய் அட்டாச் ஆகும். அப்புறம் ரவுண்ட் விண்டோன்னு ஒன்று இருக்குது. ரவுண்ட் விண்டோனா கீழே அட்டாச் ஆகுறது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? இந்த மேலியஸ் அட்டாச் டு த டிம்பானிக் மெம்பரேன், அதே மாதிரி ஸ்டாப்பஸ் அட்டாச் டு த ஓவல் விண்டோ ஆஃப் த காக்லியா. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த இன்கஸு. இந்த ஈராசிக்கல் தான் இன்க்ரீசஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், இன்க்ரீஸ் பண்ணுது. அதில் நினச்சி பிரச்சனை ஒழுங்காக காது கேட்காது. இந்த போனில் 3 ஏதாச்சும் உடஞ்சி போச்சுன்னா காது கேட்காது தம்பி. அப்புறம் வந்து நம்ம இதுதான் பண்ணோம், நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் ஆப்ரேஷன் பண்ணி தான் போடணும், வேறு ஏதாச்சும் மாற்று தான். ஆனால் யூஸ்டேஷன் டியூப் கனெக்ட்ஸ் த மிடில் இயர் கேவிட்டி வித் த ஃபேரிங்ஸ். யூஸ்டேஷன் டியூப் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் கனெக்ட் பண்ணுது. யூஸ்டேஷன் டியூப் ஹெல்ப்ஸ் இன் ஈக்குவலேஷன் த ப்ரெஷர் ஆன் எதர் சைட்ஸ் ஆஃப் த இயர் ட்ரம். அது வந்து அந்த இயர் ட்ரம்மில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது அதுதான். ஓகேங்களா? யூஸ்டேஷன் டியூப். இந்த ஃப்ளூயில்டு ஃபீல்டு இன்னர் இயர், அதான் லேபிரிந்த்னு சொல்லுவாங்க. ஸோ லேபிரிந்த்ங்கிறது லேபிரிந்த்னா ஒரு நத்த ஓடு மாதிரி ஞாபகம். ஃப்ளூயிட் ஃபீல்டு இன்னர் இயர். ஸோ இதுதான் இன்னர் இயர். ஃப்ளூயில்டு ஃபீல்டு இருக்கா பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 ரேர் இருக்குது, இது பார்த்தீங்களா? இந்த காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே 3 இது இப்போ 1 2 அப்புறம் 3. இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெயின் ஆர்கன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆம்பிள், அந்த வீங்கி போயிருக்கிறது ஆம்பிளா எப்பயுமே. அதுக்கப்புறம் நிறைய சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுதான் லேபிரிந்த், வெளியில் தெரியாது. அப்புறம் இது வந்து காக்லியா, இதுதான் ஹியர் பண்ணுறதுக்கு ஆர்கன். இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சின்ன ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ரவுண்டாக சுற்றுறது வந்து கரெக்டாக 3 பிளைனில் இருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 3 பிளைன் இருக்கும், 90 டிகிரி 3மே.
அவர் சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும் இது கரெக்டாக சுற்றும். இது ஒழுங்காக இருக்க வரைக்கும் தான் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்க. இது மட்டும் விளையாட ஆரம்பிச்சது நீங்கள் தலை சுற்றிக்கிற வேண்டியது தான். அதனால் ஒரு ரவுண்டாக இருக்கிறத நீங்கள் வேகமாக சுற்றும் போது திடீர்னு உங்களுக்கு ஆடுறதுக்கான இதுதான். நீங்கள் உள்ளார இருக்கிற ரவுண்ட் அந்த ஒரு கோலி குண்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேகமாக சுற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நீங்கள் திடீர்னு நின்னீங்கன்னா அது அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கும். அப்போ தப்பு தப்புன்னு விழுவீங்க கீழே, அவ்வளோதான். இதுதான் முக்கியம். எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுக்கு பேர் தான் செமி சர்க்குலர் கேனால். ஓகேங்களா? ஒன்று ஆன்டீரியல் இருக்கும், இன்னொன்று போஸ்டீரியர் இருக்கும், இன்னொன்று லேட்டரல் இருக்கும். செமி சர்க்குலர் கேனல் 90 டிகிரி ஈச் அதர். இந்த செமிக்கு சர்க்குலர் கேனலில் ஒரு எண்டில் வந்து ஒரு வீங்கி போயிருக்கும். அது ஆம்புலான்னு சொல்லுவாங்க. ஆம்புலா கிறிஸ்டல் சொல்லாமல் ஆம்புலான்னு நினச்சிக்கோங்க. அந்த ஆம்புலாலேருந்து இது 3 கான்டாக்ட் இடத்துக்கு வரும். இது வந்து ஒரு மொத்தம் 2 நர்வ்ஸ், ஒரு செல் வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வ்னு சொல்லியிருந்தேன். அந்த வெஸ்டிபுலர் வந்து பேலன்ஸ் பண்ணுறது, காக்லியர் வந்து ஹியர் பண்ணுறதுக்கு. இந்த வெஸ்டிபுலர் நர்வ்லேருந்து சிக்னல் போகிறதுக்கு காரணம் இங்கே 2 இருக்கும். யூட்ரிக்கல் சாக்யூல்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து மேக்லோன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் ஆகி தான் வெஸ்டிபுலர் நர்வில் போய் சிக்னல் கொடுக்கும். இதெல்லாம் நேராக இருக்கான், நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம், நேராக நிற்கணுமா தலைகீழ் நிற்கணுமா பறந்துட்டு போகிறோமா எல்லாம் காமிக்கிறது இதனால தான், பேலன்ஸ்னால தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவா, இதுதான் காக்லியா. இந்த காக்லியாக்குள்ளே தான் ஒரு மெம்பரேனுக்கு மேலே ஹேர் செல்ஸ் இருக்குது. இப்படி இந்த ஹேர் செல்ஸ் தான் வந்து சவுண்டு எப்படி வரும்னா, இங்கே ஃப்ளூயிட் இருக்கும் அடியில். அந்த ஃப்ளூயிட்னால சவுண்டு பட்டு ஒரு காக்லியர் நெர்வுக்கு இருக்கும். அந்த நெர்வும் சேர்ந்து வெஸ்டிபுலர் காக்லியர் நெர்வு 8th கிரேனியல் தான் வெளியே போகும் பிரெயினுக்கு. இதுதான் உண்மையான கான்செப்ட். ஸோ ஃப்ளூயிட் ஃபில்டு இன்னர் இயற்கால் தான் லேப்ரின்த் சொல்லுவாங்க. 2 பார்ட் இருக்குது. போனி லேப்ரின்த், மெம்பரேனஸ் லேப்ரின்த் 2 இருக்குது. இந்த போனி லேப்ரின்த்னா ஒரு சீரிஸ் ஆஃப் சேனல்ஸ். போனி லேப்ரின்த்னா ஒரு சீரிஸ் ஆஃப் சேனல்ஸ் தான். அப்படியே உள்ளார வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் மெம்பரேனஸ் லேப்ரின்த் இருக்கும். ஒரு போனி லேப்ரின்த் இருக்குது. அதுக்குள்ளே தான் மெம்பரேனஸ் லேப்ரின்த் இருக்கும். இந்த போனி லேப்ரின்த்துக்குள்ளே இருக்கிறது தான் பெரிலிம்ப்னு ஒரு ஃப்ளூயிடு. ஓகேங்களா? அந்த மெம்பரேனஸ் லேப்ரின்த்துக்குள்ளே இருக்கிறது தான் எண்டோலிம்ப்னு ஒரு ஃப்ளூயிடு. இந்த மெம்பரேனஸ் லேப்ரின்த்தில் 3 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. அது 3 பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு காரணம் 2 மெம்பரேன். ஓகேங்களா? என்ன மெம்பரேன்? ஒன்று பார்த்தீங்கன்னா ரைஸ்னர்ஸ் மெம்பரேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசிலர் மெம்பரேன். ஓகேங்களா? அந்த 3ஆக பிரித்து என்ன சொல்லுவாங்கன்னா, லோயஸ்ட் போர்ஷன் வந்து டிம்பானி, ஸ்கேலா டிம்பானி, அப்பர்ஸ் போர்ஷன் ஸ்கேலா வெஸ்டிபுலி, நடுவில் இருக்கிற போர்ஷன் ஸ்கேலா மீடியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ அவுட்டர் போர்ஷன் அது போனி லேப்ரின்த், அதுக்குள்ளே பெரிலிம்ப் இருக்குது. அப்புறம் இன்னர் போர்ஷன் அது மெம்பரேன் லேப்ரின்த். இது வந்து ஃப்ளூயிடு. இங்கே எண்டோலிம்ப்ங்கிறது ஃப்ளூயிடு. அந்த மெம்பரேனஸ் லேப்ரின்த் 3ஆக பிரிச்சிருக்கு, 2 மெம்பரேன் சேர்ந்து. ரைஸ்னர்ஸ் மெம்பரேன், பேசிலர் மெம்பரேன். இந்த பேசிலர் மெம்பரேனுக்கு தான் ஹேர் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஹியர் பண்ணக்கூடியது. அப்புறம் அதுக்கு மேலே டெக்டோரியல் மெம்பரேன் ஒன்று இருக்கும். படிக்கலாம் நம்ம. அப்புறம் ஸ்கேலா மீடியா டிம்பானி இதுதான் சொன்னது. ஸோ இட் இஸ் சரௌண்டட் பை ஃப்ளூயிட் கால்டு பெரிலிம்ப். அப்போ மெம்பரேனஸ் லேப்ரின்த் சுற்றி ஃப்ளூயிட் இருக்குது. அது எப்படின்னா பெரிலிம்ப். அது எங்கே இருக்கும்? அப்போ போனி லேப்ரின்த்துக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது மெம்பரேனஸ் லேப்ரின்த்தை சுற்றி இருக்கும். இந்த மெம்பரேனஸ் லேப்ரின்த் இஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட்கள் எண்டோலிம்ப். இந்த மெம்பரேனஸ் லேப்ரின்த்துக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் தான் எண்டோலிம்ப். இந்த காயில்டு போர்ஷன் ஆஃப் த லேப்ரின்த் இஸ் கால்டு காக்லியா. உள்ளார ஒரு காயில்டு போர்ஷன் இருக்கும், அதுதான் வந்து காக்லியான்னு சொல்கிறாங்க. இந்த மெம்பரேன்ஸ் கன்ஸ்டியூட்டிங் காக்லியா, அதான் என்னென்ன அந்த மெம்பரேன் வந்து காக்லியா கன்ஸ்டியூட் பண்ணது உள்ளார சுற்றி இருக்க சொல்கிறோம்ல, அந்த மெம்பரேன் அதுதான் ரேஸ்னஸ் மெம்பரேன், பேசிலர் மெம்பரேன். ரேஸ்னஸ் மெம்பரேன், பேசிலர் மெம்பரேன் டிவைடிங் த சரௌண்டிங் பெரிலிம்ப். பெரிலிம்ப்னா இங்கே இருக்குன்னு சொல்லலாம். வைக்கேன் ஃபில்டு போனி லேப்ரின்த் இன்டு ஒன் அப்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலி, லோயர் ஸ்கேலா டிம்பானி. பெரிலிம்பியை 2ஆக பிரித்து 3ஆக பிரிக்குது, பட் 2ஆக பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்டும் அப்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலி, மேலே இருக்கிறது வெஸ்டிபுலி, கீழே இருக்கிறது டிம்பானின்னு பிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்கேலா வெஸ்டிபுலி வித்தின் த காக்லியா, அதான் ஸ்கேலா மீடியா. இப்போ வந்து 2 மெம்பரேன் இருக்குது ரவுண்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு. சரி, ஓகே. அது வந்து இதையே 2ஆக பிரித்து ஸ்கேலா வெஸ்டி 3Dயில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது போனி லேப்ரின்த்து, மெம்பரேனஸ் லேப்ரின்த், இதுக்குள்ளே எண்டோலிம்ப் இருக்கும், இதுக்கு பெரிலிம்ப். இது மெம்பரேன் 2ஆக பிரிச்சிருக்கு காக்லியாவை. இந்த காக்லியாவை 2ஆக பிரிச்சுக்கும்போது மேலே இருக்கிற ஸ்கேலா வெஸ்டிபுலி, கீழே இருக்கிற ஸ்கேலா டிம்பானி, அப்புறம் உள்ளார இருக்கிற போர்ஷன் வந்து ஸ்கேலா மீடியா. 3Dயில் பார்க்கும்போது தெரியும், 2Dயில் உங்களுக்கு தெளிவாக எப்படி வைக்க முடியும். அப்போ ஸ்கேலா மீடியா, டிம்பானி, அப்புறம் இந்த வெஸ்டிபுலி எல்லாம் ஃபில்டு வித் எண்டோலிம்ப். அட் த பேஸ் ஆஃப் த காக்லியா ஸ்கேலா வெஸ்டிபுலி இன்சர்ட் த ஓவல் விண்டோ. இப்போ தான் வந்திருக்கும் ஓவல் விண்டோன்னு, இங்கே தான் வந்துருச்சு. என்னாச்சு? ஸ்கேலா வெஸ்டிபுலி, இந்த வெஸ்டிபுலி தான் ஓவல் விண்டோ கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓவல் விண்டோ எங்கே பார்த்தோம்? ஸ்டாப்பீஸும் இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டாப்பீஸ் எங்கே இருக்குது? மிடில் இயர். அப்போ என்ன இருக்கும்? பின்னாலேருந்து சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அது டிம்பானிக் மெம்பரேனில் பட்டுச்சா, அது வந்து ஸ்டாப்பீஸ்க்கு வந்துச்சா, ஓவல் விண்டோக்கு வந்துச்சா, அந்த ஓவல் விண்டோ ஸ்கேலா வெஸ்டிபுலிக்கு வந்துச்சா, ஸ்கேலா வெஸ்டிபுலிக்கு எங்கே வந்துச்சு? எண்டோலிம்பிக் வந்துச்சா, எண்டோலிம்பிக் எங்கே போணுச்சு? பேசில் மெம்பரேன் போணுச்சா, பேசில் மெம்பரேன் என்ன இருக்குது? ஹேர் செல்ஸ் இருக்கா. இந்த ஹேர் செல்ஸ் என்ன பண்ணும்? இதுதான் காக்லியர் நர்வ். நெர்வில் போய் பட்டு இதுவும் வந்து வெஸ்டிபுலர் நர்வ் எங்கேருந்து வரும்? பேலன்ஸ் பண்ணுற ஆர்கான் இங்கே இருக்குது, அந்த இது செமி சர்க்குலர் கேனல்ஸ் அங்கேருந்து வரும். இது வந்து எல்லாம் வந்து பிரெயினுக்கு போகும், வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வாக சொல்லி. இதுதான் கான்செப்ட். அந்த நம்ம வந்து சவுண்டு கொடுக்க என்னாங்க, எண்டோலிம்பில் சேஞ்சஸ் வரும், வைப்ரேட் ஆகும், வேவ் கிரியேட் ஆகும். அந்த வேவ் போய் பேசில் மெம்பரேன் படும். இந்த பேசில் மெம்பரேன் தான் பேசிலர் மெம்பரேன். அதுக்கு மேலே தான் அந்த நர்வ் செல்ஸ் இருக்குது, ஹேர் செல்ஸ் இருக்குது.
அந்த படப்பட இந்த ஹேர் செல்ஸ் மேலேயும் கீழேயும் ஆடும். அந்த ஹேர் செல்ஸ் மேலே போணுச்சுன்னா இந்த மெம்பரேன் பார்த்தீங்கன்னா டெக்டோரியல் மெம்பரேன். டெக்டோரியல் மெம்பரேன் போய் படப்பட நம்மளுக்கு போலரைசேஷன் கிரியேட் ஆகி நர்வ் இம்பல்ஸ் கிரியேட் ஆகும். பாருங்கள், ரேஸ்னஸ் மெம்பரேன்ங்கிறது மேலே இருக்கிறது. அது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கு, ஸ்கேலா வெஸ்டிபுலி அப்பர், ஸ்கேலா மீடியா உள்ளார. அப்புறம் வேஸ்டர் மெம்பரேன்ங்கிறது இங்கே இருக்கிறது. அது வந்து கீழே வெஸ்ட் டிம்பானி, மேலே வந்து மீடியா. ஆர்கன் ஆஃப் கார்ட்டி இங்கே தான் இருக்குது. இதுதான் ஆர்கன் ஆஃப் கார்ட்டி. ரெண்டு மெம்பரேனும் சேர்ந்து ஃபார்ம் இருக்கிறது. இங்கே இப்போ வந்து ஃப்ளூயிட் வந்துச்சுன்னா ஓவல் விண்டோ வந்து ஸ்கேலா வெஸ்டிபுல வந்து அந்த சவுண்டு அது வந்து பேசல் மெம்பரேன் வந்து பட்டவுடனே ஹேர் செல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். டெக்டல் மெம்பரேன் போய் படும், மேலிங்கிலையும் ஆடி. அவ்வளோதான், ஓவல் விண்டோ வந்துருச்சா வெஸ்டிபுலி. அது ஸ்கேலா டிம்பானி டெர்மினேட்ஸ் அட் த ரவுண்ட் விண்டோ, ஓப்பன்ஸ் வித் த மிடில் இயர். ஸ்கேலா டிம்பானிங்கிறது இதுக்கு போய் ரவுண்ட் விண்டோக்கு போகும். ரவுண்ட் விண்டோ எங்கே போய் ஓப்பன் ஆகும்? மிடில் இயருக்கு போய் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். த நெக்ஸ்ட் ஆர்கன் ஆஃப் கார்ட்டி இஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் பேஸ்லர் மெம்பரேன். பேஸ்லர் மெம்பரேனுங்கிறது இதுதான். இங்கே தான் ஆர்கன் ஆஃப் கார்ட்டி இருக்குது. ஓகேங்களா, ஆர்கன் ஆஃப் கார்ட்டி இருக்கா, அதுக்கு மேலே டெக்டோரியல் மெம்பரேன் இருக்குது. விச் கண்டென்ஸ் ஹேர் செல்ஸ். அதுதான் ஆடிட்டரி ரிசெப்டர்ஸாக இருக்கும். அதாவது சவுண்டு கேட்கறது கூட ரிசெப்டார், சவுண்டுடைய ரிசெப்டர். இந்த ஹேர் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ரோஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த இன்டர்னல் சைட் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் கார்ட்டி. ஆர்கன் ஆஃப் கார்ட்டியில் இன்டர்னலாக ரோஸ் இருக்கும், அப்படி வாலில் ரோஸ் இருக்கா. த பேசல் எண்ட் ஆஃப் த ஹேர் செல் இஸ் த க்ளோஸ் கான்டாக்ட் வித் த அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ். வர ஃபைபர்ஸ்க்கு அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் க்ளோஸ் கான்டாக்ட். அதாவது அஃபரண்ட்னா அஃபரண்ட் டு சிஎன்எஸ், பிரெயினுக்கு அஃபரண்ட்டாக போகிறதுக்கு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும். A large number of processes called stereocilia put on the upper part of the hair cell. ஸோ இதிலிருந்து தான் சின்ன சின்ன ஸ்டீரியோசிலியஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், ஸ்கேலா வெஸ்டிபியூலில் ஓவல் விண்டோ இருக்குது. அங்கே வந்து ஸ்டாபிஸ் வழியாக சவுண்ட் வருது. இங்கே வந்து எண்டோலிம்பில் வேவ் கிரியேட் ஆகுது. வேவ் கிரியேட் ஆனால் இங்கே மெஷின் மேலே வேவ் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்டீரியோசிலியா டிடெக்ட் பண்ணி அப்படியே ஆஃப்ரண்ட் நர்வில் க்ளோஸாக இருக்கிறதுனால போயிடும். எபோவ் த ரோஸ் ஆஃப் ஹேர் செல்ஸ் இஸ் தின் எலாஸ்டிக் மெம்பரேன் டெக்டோரியல் மெம்பரேன். வெளியில் மேலே ஒரு மெம்பரேன் இருக்குது, இதுதான் டெக்டோரியல் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. இந்த இன்னர் இயர் ஆல்சோ கண்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். உள்ளார இன்னர் இயரில் தான் நம்ம இப்போ காக்லியா பார்த்த மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுதான் வெஸ்டிபுலி. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதுதான் வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ் சொல்கிறாங்க. லொக்கேட்டட் எபோவ் த காக்லியா. காக்லியா எப்படி ரவுண்ட் இங்கே இருக்குன்னா வெஸ்டிபுலி இங்கே இருக்குது. 3 செமிசர்க்குலர் கேனல் பார்த்தோம்னா அது இதுலேருந்து ஒரு காக்லியர் நர்வு, இது வந்து வெஸ்டிபுலர் நர்வு, அதுக்கப்புறம் வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வு இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து வெஸ்டிபுலர் apparatus is made up of 3 semicircular canals which are perpendicular to each other and otolith organ. otolith organனா இந்த செமிசர்க்குலர் கேனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து வரது தான் otolith organ. அந்த otolith organ ரெண்டு இருக்குது, சாக்யூல், யூட்ரிகுல் ரெண்டு இருக்குது. இது வந்து ஆம்புலா. அந்த ஓட்டோலித்துடைய சென்சரி ஆர்கன் பார்த்தீங்கன்னா மேக்குலா. இந்த நடுவில் வந்து ஒரு கூர்க்குறாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மேக்குலான்னு சொல்கிறது. அதுதான் சென்சரி ஆர்கன். ஏன்னாச்சும் இந்த செமிசர்க்கிள் கேனல் ஆடுது, உடையுது, ஓடுது அப்படின்னா நம்ம எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறது இந்த மேக்குலா. சென்சரி பார்ட் ஆஃப் த சாக்யூல் அண்ட் மேட்ரிகுலா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மேக்குலா இஸ் சென்சரி பார்ட் ஆஃப் சாக்யூல் அண்ட் மெட்ரிகுல். ஈச் செமிசர்க்கிள் கேனல் லைஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளைன் அட் ரைட் டைம்ஸ் டு ஈச் அதர். ஒவ்வொன்றும் இப்போ எக்ஸ் ஒய் இசட் மாதிரி தான். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அது மாதிரி இப்படி இருக்கும். இந்த மெம்பரேனஸ் கேனல்ஸ் ஆர் சஸ்பெண்டட் இன் பெரிலிம்ப் ஆஃப் த போனி கேனல்ஸ். நம்ம போனி கேனலில் பெரிலிம்ப் இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் பர்சென்ட்டாக இருக்கும். மெம்பரேனஸ் உள்ள கேனல் உள்ளார ஒரு கேனல் இருக்கும், வெளியில் ஒரு கேனல் இருக்கும். இந்த மெம்பரேன் கேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலிம்ப் இருக்கும், அதுக்குள்ள தான் இந்த இது இருக்கும் மெம்பரேன் கேனல். அதுதான் ஆடாமல் பார்த்துருக்கிறது. இந்த பேஸ் ஆஃப் த கேனல் வந்து வீங்கி போயிருக்கும். நான் தியரி படிச்சுட்டு வருவோம். ஸோ த பேஸ் ஆஃப் கேனல் இஸ் ஸ்வாலன் அண்ட் இஸ் கால்ட் ஆம்புலா. அதாவது பேஸ் ஆஃப் த கேனல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் மெம்பரேனஸ் கேனல் இருக்கும். இது மெம்பரேனஸ், இதில் இருக்கிறது பெரிலிம்ப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு கேனல் இருக்கும். இது கொஞ்சம் வீங்கி போயிருக்கா, இதுதான் ஆம்புலான்னு சொல்கிறது. விச் கண்டென்ஸ் எ ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் கால்டு கிறிஸ்டா ஆம்புலரிஸ் ஜாஸ் ஹேர் செல்ஸ். ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் இருக்கும், இதான் கிறிஸ்டா ஆம்புலரிஸ். இங்கே தான் ஹேர் செல்ஸ் இருக்கும். இங்கே தான் யூட்ரிக்கல் சாக்குலாக இருக்கும், அதில் மேக்குலா டென்ஸ் பார்ட்டு, இதுக்குள்ள நர்வ் கனெக்ட் ஆகும். இந்த சாக்குல் அண்ட் யூட்ரிக்கல் கண்டெயின் ஏ ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் கால்டு மேக்குலா. ஸோ இந்த ஒரு மேக்குலா இருக்கும், இங்கே ஒரு இங்கே அதாவது ஆம்புலாவிலிருந்து ஒரு ப்ரொஜெக்டிங் பார்ட்னா கிறிஸ்டா ஆம்புலரிஸ். மேக்குலா சாக்குல் அண்ட் யூட்ரிக்கல் இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் பார்ட் தான் மேக்குலான்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டா எங்க இது இங்கே இருக்க கிறிஸ்டாவும் இந்த மேக்குலாவும் ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் ஆஃப் த வெஸ்டிபுலர் apparatus ரெஸ்பான்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் போஸ்டர். நேரம் நிற்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டு சேர்ந்தனால தான் காக்லியர் நர்வுக்கு வெஸ்டிபுலர் நர்வுக்கு வந்து இம்பல்ஸ் கிரியேட் ஆகி நம்ம பிரைன் சொல்லணும் நேரம் நிற்கிறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங் என்ன சொல்லுவீங்க, நான் ஒன்று சொன்ன மாதிரி தான். எக்ஸ்டர்னல் இயருக்கு வருது, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் இயருக்கு வருது, அதாவது பின்னா அண்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் இஏசின்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து எங்கே போகுது சவுண்ட் வேவ்ஸு, இயர் ட்ரம்முக்கு போகுது. இயர் ட்ரம்முங்கிறது என்னது, நம்ம டிம்பானிக் மெம்பரைன். இயர் ட்ரம்லேருந்து எங்கே போகுது, அந்த வைப்ரேஷன் இயர் ட்ரம்முக்கு போகுது. இது சவுண்ட் வேவ்ஸ் ரெஸ்பான்ஸ் சவுண்ட் இஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ இயர் ஆசிக்கல்ஸ் மேலியஸ் இன்கஸ் ஸ்டாப்பிஸ். இயர் ஆசிக்கல்ஸ் எங்கன்னா மேலியஸ் இன்கஸ் ஸ்டாப்பிஸ் இப்படி வரிசையாக போகுதா. ஸ்டாப்பிஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது, ஓவல் விண்டோ இருக்குது. அப்புறம் ஓவல் விண்டோக்கு போகுது. இந்த ஓவல் விண்டோவில் இருக்க வைப்ரேஷன் எங்கே போனால் காக்லியா ஃப்ளூயிடுக்கு போகும். எப்படி காக்லியா ஃப்ளூயிட் என்ன இருக்குது, எண்டோலிம்ப் இருக்குது. இந்த ஓவலோட எங்கே கனெக்டாக இருக்குது, ஸ்கேலா வெஸ்டிபுலி கனெக்டாக இருக்குது. எண்டோலிம்ப் இருக்குது. இந்த எண்டோலிம்ப் எங்கே போகும், ஜென்ரேட் வேவ்ஸ் இந்த லிம்ப்ஸ்.
இந்த லிம்ஸோட வேவ்ஸ் எங்கே ஒரு ரிப்பிள் கிரியேட் ஆகும், ஒரு அலை கிரியேட் ஆகும். அது எங்கே போய் படும்? பேஸ்லர் மெம்பரேனில் படும். பேஸ்லர் மெம்பரேனில் என்ன இருக்குது? ஹேர் செல்ஸ் இருக்குது. ஹேர் செல்ஸ் ஸ்டீரியோசிட்டியாக எல்லா அட்ரஸ் இருக்குது. ஹேர் செல்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? அஃபரண்ட் நியூரான் இருக்குது. அஃபரண்ட் நியூரான்ஸ் அது எங்கே போகும்? வெஸ்டிபுலர் நர்வுக்கு போகும். அதுதான் அஃபரண்ட் நியூரான், வெஸ்டிபுலர் நர்வு. அது எங்கே போகும்? வெஸ்டிபுலோகாக்லியர் நர்வு இருக்குது, ஓகேங்களா? அது எங்கே போகும்? பிரெயினுக்கு போகும், வேலையை பார்க்கும். இப்போ நீங்கள் போய் படித்து முடிச்சோடனே இப்போ எழுதி பார்ப்பீங்களா, எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஸோ திஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பேஸ்லர் மெம்பரேன் பெண்ட் த ஹேர் செல்ஸ். ஸோ நம்ம பேஸ்லர் மெம்பரேனில் மூமெண்ட் இருக்கா, அந்த ஹேர் செல்ஸ் பெண்ட் பண்ணணும். அது பெண்ட் பண்ணோடனே டெக்டோரல் மெம்பரேனில் பட்டுட்டு ஒரு கீழையும் பட்டுட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஆஸ் ரிசல்ட் நெர்வ் இம்பல்ஸ் ஆர் ஜெனரேட்டட் இன் அசோசியேட்டட் அஃபரண்ட் நர்வ்ஸ். இங்கே தான் அஃபரண்ட் நர்வ்ஸில் நெர்வ் ஃபைபர்ஸ் இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது. திஸ் இம்பல்சஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை த அஃபரண்ட் ஃபைபர்ஸ் வியா ஆடிட்டரி நர்வ்ஸ். ஆடிட்டரி நர்வ்ஸ் என்னது? வெஸ்டிபுலோகாக்லியர் நர்வ் தான் ஆடிட்டரி நர்வ். இது ஆடிட்டரி கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின். பிரெயின்னா இந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ்க்கு போகுது. அந்த இம்பல்ஸ் அனலைஸ் சவுண்ட் வேவ்ஸ் ரெகனைஸ். என்ன சவுண்டு சொல்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணி என்ன சவுண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஸோ இன்னொரு பிக்சர் உங்கள் புக்கில் இல்லை, பட் நான் எடுத்திருக்கேன் புரியறதுக்கோசரம். ஸோ இன்டர்னல் இயர் பார்த்துருக்கோம். இதுதான் இன்டர்னல் இயர், இதுதான் மிடில் இயர், இது எக்ஸ்டர்னல் இயர், ஓகேங்களா? இது பின்னா. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் தான் எக்ஸ்டர்னல் இயர் சொல்கிறது. இது வந்து டிம்பானிக் மெம்பரேனு, மேலே சின்கஸ் டீபஸ் இயர் ஆசிக்கல்ஸு, ஓவல் விண்டோ, யூஸ்டேஷன் டியூபு, இங்கே ரவுண்ட் விண்டோ இருக்கும், அப்புறம் ஓவல் விண்டோ இருக்கா. ஸோ ரவுண்ட் விண்டோக்கு அட்டாச் ஆகிறது ஸ்கேலா டிம்பானி, இங்கே அட்டாச் ஆகிறது ஸ்கேலா வெஸ்டிபுலி. இப்படி சுற்றி திரும்பி வந்து இங்கே வந்துடும்னால நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது சுற்றி இப்படி வந்துடும் ஓவல் விண்டோக்கு மறுபடியும். ஸோ இதுதான் மெம்பரேன்ஸ். இதுதான் போனி லேப்ரின்த் இருக்குது, மெம்பரேன்ஸ் லேப்ரின்த் இருக்குது ரெண்டுமே. அந்த செமிசர்க்கிள் கேனால்லையும் போனி ஒன்று இருக்குது, உள்ளார மெம்பரேன் ஒன்று இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? பெரிய லிம்ப் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி தான். இங்கே பாருங்கள், இங்கே வெளியில் தெரியுது போனி, உள்ளார தெரியுது மெம்பரேனஸ். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த கலரு. போனி லேப்ரின்த் வயலட்டு, மெம்பரேன்ஸ் லேப்ரின்த் ப்ளூ கலர். எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு லேப்ரின்த் இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்? பெரிய லிம்ப் இருக்கும். இதுக்குள்ளே மட்டும் என்ன இருக்கும்? எண்டோ லிம்ப் இருக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இல்லை இருக்கா. ஸோ உள்ளார மெம்பரேன்ஸ் லேப்ரின்த் இருக்குது. இதுக்கு தான் ஒரு ரவுண்டு ஒரு கோழி கொண்டு உருண்டுட்டு இருக்குமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெம்பரேன்ஸ் லேப்ரின்த் அந்த செமிசர்க்குலர் டக்ட்ஸ் ஆர் கேனால்ஸ்னு சொல்லலாம். இந்த கேனால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஆன்டீரியர், லேட்டரல், போஸ்டீரியர்லாம் 3 பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அதுதான் இந்த கிறிஸ்டா வித் ஆம்புலரைசேஷன். ஆம்புலாங்கிறது இந்த வீங்கி போன பகுதி. அது ஒரு கூராக இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு எகிட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்டா ஆம்புலரைஸ். இந்த கிறிஸ்டா தான் சென்சரி பார்ட். இதுவும் இட்ரிகுலர் சாக்கில் ஒரு சென்சரி பார்ட் இருக்குது பாருங்கள். இதிலிருந்து ஒரு சிக்னலும் இதிலிருந்து ஒரு சிக்னலும் தான் எங்கே போகுது? வெஸ்டிபுலர் நர்வுக்கு போகுது. இதுதான் ஆடிட்டரி நர்வ். அது எங்கே போகுது? ஆடிட்டரி கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயினுக்கு போகுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வெஸ்டிபுலர் டக்ட். டக்ட்னா இங்கே அந்த இது பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் காக்லியர் டக்ட் பாருங்கள். காக்லியர் டக்ட்னா இங்கே இதுதான். இப்போ சப்போஸ் நம்ம இங்கே இது கொடுக்குறோம், சரி ஓகே. டிம்பானிக் டக்ட் இது நார்மல் தான். காக்லியாங்கிறது இதுதான் காக்லியா. அதுலேயும் இதே மாதிரி தான் பெரிய லிம்பு, உள்ளார இருக்கிறது எண்டோ லிம்பு. நம்ம காக்லியர் செல்ஸ் ரேஸ்னஸ் எல்லாரும் முன்னாடி பார்த்தோம்ல அந்த கான்செப்ட். 3Dயில் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் செமிசர்க்குலர் கேனாலும் சாக்கிள் யூட்ரிக்கல் காமிக்கிறதுக்கோசரம் இந்த டயக்ராம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் உங்களுக்கு, ஓகேங்களா? இதோட உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன்.